அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெண்முரசு குழு வாசிப்பில் 11 நாவல்களை முடித்திருக்கிறோம். 11வது நாவலான தொல்வளர் காடு நிறைவடைந்து, அடுத்த நாவலான 12வது நாவலான கிராதம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சொலுவலர் காடு குறித்து இன்று கலந்துரையாட இருக்கிறோம். ஒவ்வொருத்தரா நம்ம பேசலாம். பாரதி மேம், நீங்க பேசுறீங்களா? பாரதி நாராயணன் மேம். பேசுறேன் கதிர். பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி நாராயணன். சொல்வளர் காடு வந்து நெறைய நம்ப குரூப்ல பேசும்போது, நெறைய தத்துவ சரணிகள் வந்து நெறைய இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணோம். நான் நெறைய டிஸ்கஷன்ல கலந்துக்க முடியல. எக்ஸாம் டைம்ங்கிறனால நான் கொஞ்சம் பிஸியா இருந்தனால என்னால கலந்துக்க முடியல. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு 4 மணிக்கு தான் நான் முடிச்சேன். அவ்ளோ அவசர அவசரமா இந்த 2 நாளையில எல்லா அத்தியாயங்களையும் வேக வேகமா வாசிச்சு 5 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்க போதேன்னு 4 மணி வரைக்கும் வேக வேகமா படிச்சு முடிச்சேன். நிஜமாவே வந்து கொஞ்சம் போரிங்கிறது உண்மதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, அவங்க குரூப்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? தருமனுக்காகவே வந்து ஒரு இது உருவாக்கணும், புத்தகம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வலிந்து திணிக்கப்பட்டது போல இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து அப்படி தோணல. என்ன அப்படின்னா, அப்ப தருமனுடைய பக்கம் நியாயத்த, அவனுடைய ஃபீலிங்ஸ யாரு தான் சொல்றது? அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து தருமன் மேல பெரிய அபிப்பிராயமே எனக்கு கிடையாது. எனக்கு பாண்டவர்கள் மேலேயே பெரிய அபிப்பிராயம் கிடையாது. பாண்டவர்கள்ட்டயே நமக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்டின்னா, நமக்கு வந்து விகோதரன் மட்டும் தான். மந்தன் மட்டும் தான் எனக்கு கொஞ்சமாவது பிடிக்கும். அவனையாவது பிடிக்கும். சுத்தமா பிடிக்கல அப்டின்னு சொல்லணும்னா, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா? நம்ம யாராருக்கோ வந்து ஆர்மி ஆரம்பிச்சப்ப, அர்ஜுனன்லாம் வந்து அவன் தான் ஹீரோ அப்டிங்கிறப்ப, அவனுக்கே நம்ம ஏன் ஆரம்பிக்கல? இந்த பூரிக்கு கூட ஆரம்பிச்சோம். கர்ணனுக்கு கூட ஆர்மி இருந்தது. ஆனா ஏன் அர்ஜுனனுக்கு இல்ல? அப்டிங்கிறப்ப, நமக்கு வந்து அதுக்கான ரீசன் பெருசா சொல்ல முடியலனாலும், நம்ப அவங்கலாம் நம்மள வந்து பெருசா ஈர்க்கவே இல்ல. அதுபோல தான் தருமன். அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆயிட்டே இருந்தது. அவரு ஹீரோ கிடையாது. இதனுடைய நாயகன் வந்து அவர் கிடையாது. ஆனாலுமே அவருக்குள்ள வந்து நெறைய ஃபீலிங்ஸ் இருந்தத நான் வந்து இந்த கதை முழுக்க நெடுக நான் படிக்கும் பொழுது, தருமன் பக்கத்து நியாயங்களா நான் யோசிச்சது என்ன அப்டின்னா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. எல்லாரையும் அடமானம் வச்சுட்டாரு. இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து இப்டி தெரு தெருவா அலைய விட்டுட்டாரு அப்டிங்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனா அவருக்கு திரௌபதி மேல இருந்த அந்த தீராத காதல் இருக்கு இல்லையா? அது வந்து என்ன வந்து ரொம்ப பாதிச்சது. அவள வந்து திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நேரத்திலயும், ஒவ்வொரு சூழ்நிலையிலயும், அவள திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, அந்த கழுத்தினுடைய நரம்புகள் புடைக்க அவர் வந்து அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே நிப்பாரு. திரும்பி பாத்துறக்கூடாது அவள அப்படின்னு. அவளுடைய அமைதி வந்து அவர அசைச்சுக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே நம்மளுடைய வெற்று கூச்சல் யாரையுமே அசைச்சு பார்க்காது. நம்முடைய அமைதி தான் ஒருத்தர அசைச்சு பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியா இருந்து பாரு. உன்னுடைய அமைதி தான் அடுத்தவங்களுக்கு பயம் குடுக்குமே ஒழிய, உன்னுடைய கூச்சல் யாரையுமே பயமுறுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திரௌபதி வந்து அவள பார்க்கும்போது கூட எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆனா, அவளுடைய கண்ண பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்னு இந்த கடைசி அத்தியாயத்துல சொல்லியிருப்பாங்க. அவளுடைய கண்ண பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க. பாண்டவர்கள் வந்து அவள கிராஸ் பண்ணி போம்போது கண்களுடைய அந்த வெஞ்சினத்த பார்க்கும்பொழுது பயப்படுறாங்க அப்படின்னு. அப்படி ஒரு அமைதியா இருக்கக்கூடிய திரௌபதி மேல அந்த தருமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீராத காதல். அது ஏன் அப்படின்னு நான் யோசிச்சப்ப, இப்ப எல்லாருமே முன்னாடி வந்து பெண்களை பார்த்தவர்கள் அப்படிங்கிற மாரி. இப்ப பீமனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருது. திரௌபதிய பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை அறிந்தவன் அவன். அர்ஜுனனுக்கு பல பெண்கள் 10ல 1. பீமனுக்கு 2னா இவனுக்கு 10ல 11 அப்படிங்கிற மாதிரி. நகுலன், சகாதேவன் எப்போதுமே மைண்ட்ல வந்து அவங்க ஒரு ஜூனியர்ஸ் அப்படிங்கிற மாரியே ஒரு மைண்ட் செட் இருக்கும் எனக்கு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அர்ஜுனன் வந்து வில்லெடுத்து வென்றதுனாலயே என்னன்னு தெரியல. நகுலன், சகாதேவன் வந்து ஏதோ திரௌபதிய விட சின்ன பசங்க அப்படிங்கிற மாரி, அது என்ன மைண்ட் செட்ன்னே எனக்கு தெரியல. அப்படி ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு ஒரு இது இருந்ததுனால அவங்கள அந்த இதிலயே கொண்டுட்டு வரல. ஆனா தருமனுக்கும் திரௌபதிக்குமான ஒரு காதல வந்து ஆழ்ந்து சொல்லவே இல்ல எங்கேயுமே. ஆனா தருமன் பக்கத்து நியாயங்கள வந்து இந்த புத்தகம் முழுக்க சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் திரௌபதிக்காக அவர் பார்த்து, பார்த்து காத்துக்கிட்டு நிக்கிறது. அவ ஒரு சொல்லாவது சொல்ல மாட்டாளா? அப்படின்னு அவளுக்காக பார்த்துக்கிட்டே நிப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய ஏக்கம், திரௌபதி மீதான ஏக்கம், அவள வந்து அவ ஒரு சொல்லாவது நம்மகிட்ட வந்து பேசிற மாட்டாளா? அட்லீஸ்ட் திட்டிட்டாவது போகட்டும். இது ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு அத கேட்டுட்டு போகட்டும். அப்படிங்கிற மாரி அவர் ஏங்கி, ஏங்கி ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் அவ ஒரு சொல் உதிர்க்க மாட்டாளா? அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருது. இத கதை முழுக்க நான் ரசிச்சுக்கிட்டே வந்தேன். அ அடுத்ததா நானு யோசிச்சது என்ன அப்படின்னா, திரௌபதியினுடைய அமைதி வந்து ஏன் வந்து அவ அந்த இடத்துல வந்து யார்கிட்டயுமே பேசாம, யார்கிட்டயுமே "நீங்க ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல? நீங்க ஏன் அந்த இடத்துல எனக்காக நிக்கல?"
என்ன வந்து துகில் உரியும் போது நீங்களாம் ஏன் வந்து கேட்கலன்னு மத்த யார்கிட்டயுமே சண்டை போடாதவ, ஏன் கண்ணன் கிட்ட மட்டும் அந்த கேள்விய கேட்கிறா? கிருஷ்ணன் கிட்ட மட்டும் ஏன் அந்த கேள்விய கேட்கிறா? நீ எங்க போயிருந்த? எனக்கு இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீ ஏன் வந்து என்ன காப்பாத்தல? அப்படின்னு ஏன் வந்து கேட்கிறா? அப்படின்னு யோசிச்சா, ஒவ்வொருத்தர் மேலயுமே அவளுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அவள பொறுத்தவரைக்குமே, தருமன்கிறவன் வந்து ஒரு கையாலாகாதவன். அவ்வளவுதான். அவனால வந்து இவளுக்கு எந்த யூசும் கிடையாது. பீமன் வந்து அ பெரிய ஒரு இவன் தான், வலிமை உள்ளவன் தான், பெரும் பாறை போன்றவன. இருந்தாலுமே அவன் வந்து தருமனுக்கு கீழ இருக்கனால, அவன் வந்து எதிர்த்து அந்த இடத்துல கேள்வி கேட்கல. இன்னொன்னு என்னன்னா, அர்ஜுனன் வந்து திருமணமான புதிதிலேயே வந்து இவளுடைய அணுக்கு தோழியோட இருந்ததுனால என்னன்னு தெரியல, அவளுக்கு பெரிய அளவுல அர்ஜுனன் மேல ஒரு ஈர்ப்பு இல்லையோ! அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அப்ப 5 கணவர்கள கட்டி, ஒரு பெரிய ஒரு மன்னருடைய மகளா இருந்து, ஒரு சிறந்த வீரனுடைய சகோதரியா இருந்துமே, அவ வந்து துருபதன் கிட்ட கூட போய் கேட்கவே இல்ல. ஏன் எனக்கு வந்து எனக்காக நீங்க ஏன் போர் தொடுத்து போகல? உங்க பொண்ண தான அசிங்கப்படுத்துனாங்க. நீங்க ஏன் போலன்னு அவ கேட்கவே இல்ல. திரிஷ் கிட்ட கேட்கல. தன்னை திருமணம் பண்ண 5 கணவர்கள்ட்ட கேட்காத ஒரு கேள்விய கண்ண வந்து மீட் பண்ணுவான் அந்த மரத்தடியில. அவள தனியா ஃபேஸ் பண்றதுக்கு கிருஷ்ணன் வந்து யோசிப்பான். அதாவது இந்த மகாபாரதத்தினுடைய மைய சரடே வந்து கிருஷ்ணன் தான். அவன் தான் அவனுடைய ஆடல் தான் எல்லாமே. அது நமக்கே தெரியும். ஆனா, அவன் எல்லா இடத்துலயும் சொல்லிருவான். நான் ஒரு எளிய மானுடன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் அந்த மைய சரடே அவனா இருந்தாலுமே, நமக்கு தெரியும். அவன் தான் எல்லாத்தையுமே ஆட்டுவிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த கதைய பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். ஆட்டுவிக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே, அவனே ஒரு செகண்ட் திரௌபதிய தனியா சந்திக்கிறதுக்கு யோசிச்சு அந்த மரத்தடியில போய் அவள மீட் பண்றேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தருமனையும் கூட வர சொல்லுவான். அந்த சீன்ல வந்து அவ கேட்பா. கண்ணங்கிட்ட வந்து என்ன கேட்பான்னா, "நீங்க எங்க போயிருந்தீங்க? ஏன் வரல?" அப்படிங்கிற மாரி அந்த உரிமையான ஒரு கேள்வி கேட்பா. கேட்கும்போது கண்ணன் ஒரு சில பதில் சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஒரு பெண்ணு என்ன அவமானப்படுத்திட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஒரு ராஜாவ அ எதிரி நாட்டு ராஜாவ நாங்க போய் அடிக்கிறோம். அடிச்சா அவன அவமானப்படுத்துறோம், சுட்டு வீழ்த்துறோம். இது சாரி தலைய வெட்டி வீழ்த்துறோம், கழுவிலட்டுறோம், தலைய வெட்டி ஈட்டி முனையில மாட்டி கோட்டை முகப்புல வைக்கிறோம். தோல உரிச்சு அவன வந்து சித்திரவதை பண்றோம். அன்னைக்கெல்லாம் கம்முனு இருந்தீங்க. அப்பல்லாம் வந்து அது ஒரு தவறா உங்களுக்கு தெரியல. நீ ஒரு பெண் அப்படிங்கிறப்ப, நீ வந்து அரசியலுக்குள்ள உள்ள வர்ற. ஹஸ்பண்ட வச்சு ஒரு நகரத்தையே உருவாக்குற. அந்த நகரம் வந்தோனே ஹஸ்பண்ட வச்சு ராஜசூயம் நடத்த சொல்ற. நீ ஒரு பெரிய சக்கரவர்த்தினியா இருக்கணும்னு நெனைக்கிற. அப்ப அரசியலுக்குள்ள வரும்பொழுது, அரசன் ஏற்க வேண்டிய அனைத்து துன்பங்களையும், தண்டனைகளையும் நீ தான் ஏற்கணும். அப்பல்லாம் உனக்கு அது தெரியல. இப்ப மட்டும் தான் நீ பெண்ணுங்கிறது உனக்கு தெரியுதா? அப்படின்னு அவர் கேட்பாரு. அந்த கேள்வி வந்து அவள வந்து ரொம்ப வந்து ஒரு மாரி அசச்சு பார்க்கும். அப்ப இவ்வளவு நேரம் நீ நீ எல்லாயுமே எடுத்துப்ப. ஆனா, உன்ன அவமானப்படுத்தும்போது மட்டும் நான் ஒரு பொம்பள நீ சலுகை எடுத்துப்பியா? அப்படிங்கிற மாரி செம்மையா ஒரு கேள்விய கேட்பாரு. ஆனா, அப்ப அத கடைசியா தருமன் கிட்டயும் சொல்லுவாப்ல. இந்த மாரி நான் கொஞ்சம் சுருக்குன்னு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, "உன்ன தவிர வேற யார் பேச முடியும்?" அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கலாம் கையாலாகவன்டா அதெல்லாம் பேச முடியாது. அவ முகத்த பார்க்க கூட எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. அவ கண்ண பார்க்கவே எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்கலாம் வந்து விலகி நிக்கிறோம். அத கேட்கறதுக்கான தைரியம், துணிச்சல் உனக்கு மட்டும் தான்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நீ கேட்காம வேற யார் கேட்பா? அப்படின்னு தருமன் முடிச்சு விட்டுருவாப்புல அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திருப்பி என்ன கேட்டிருக்கணும் திரௌபதி அப்படின்னா, ஒரு அரசனை தோல்வி அடைந்த ஒரு அரசன வந்து அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கிற நீங்க, அவன நிர்வாணப்படுத்தி நடு சபையில அசிங்கப்படுத்துறது கிடையாது. அவன கழுவிலட்டுறீங்க, தலைய வெட்டுறீங்க, தோல உரிக்கிறீங்க. அப்ப அதையும் செஞ்சிருக்க வேண்டியது தானே திரௌபதிக்கும். ஏன் அவளுக்கு மட்டும் ஆடைய விழுக்கணும்? அப்ப ஒரு ஆணை வெல்லணும்னு நினைக்கிற நீங்க, தலைய வெட்டுறீங்க. ஒரு பெண்ண வெல்லணும்னு நினைக்கிற நீங்க, அவளுடைய ஆடைய அவிழ்த்து தான் நீங்க பார்க்கணுமா? அப்படின்னு அவ திருப்பி கேட்டிருந்திருக்கணும். அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல எனக்கு அப்படி தோணுச்சு. திரௌபதி சுருக்குன்னு திருப்பி கேட்டிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவ அந்த இடத்துல இந்த மாரி கேட்க மாட்டா. இருந்தாலும் ஒரு பெண்ண அவமானப்படுத்தணும் அப்டின்னாலே, அதுதான் அவளுடைய மானத்த வாங்குறது, அவளுடைய துகில் உரியிறது தான் ஒரு பெண்ணே அதிகபட்சமா அதாவது தலைய வெட்டுறத விட, தோலை உரிப்பதை விட, கழுவில் ஏற்றுவதை விட, அவளை வந்து அதிக துன்புறுத்துவது அவளது ஆடை அவிழ்ப்பு தான் அப்டிங்கிறது தான் இந்த சமூகம் அப்போலருந்து இப்ப வரைக்கும் நெனச்சுக்கிட்டே இருக்கு அப்டின்னு எனக்கு தோணுச்சு. இது ஒரு விஷயம். அடுத்தது கண்ணன் வந்து படை கொண்டு போற இடங்கள் எல்லாமே, அது எப்போதுமே அப்படித்தானே. அவர் கொஞ்சம் ஸ்லோவா போவாரு. 1 கியர்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் 5த் கியர்ல கொண்டு போய்
ஃபுல்லா அப்படியே சும்மா தட 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 தடன்னு வேகம் எடுக்கும் அந்த கதை. அந்த மாதிரியான இடங்கள் எது அப்படின்னா, கிருஷ்ணன் வந்து சால்வன அடிச்சு வெல்ற இடங்கள். அதெல்லாம் எப்போதுமே நமக்கு தெரியும் இல்லையா? கிருஷ்ணன் வந்து எத்தனையோ இதுக்கு முன்னாடி 2, 3 போர் நம்ம பார்த்துட்டோம். அவனுடைய ஆற்றல், அவனுடைய விரைவு. அவன் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பான். "என்கிட்ட இருக்கிறது படைத்திறமை கிடையாது. என்கிட்ட இருக்கிறது விரைவுத்தன்மை" அப்படின்னு. அதே மாரி வேகமா அவன் எதிர்பார்க்காத நேரத்துல போய் வேக வேகமா அவன் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவன பாதி முடிச்சிரணும் அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். அவனுடைய போர் திறன், அவனுடைய ஆற்றல், அவனுடைய வியூகமே வந்து அதுதான். அந்த முறையில வந்து அவன் எப்போதும் போல அவன் ஜெயிச்சுருவான்னு நமக்கு தெரியும். சலவன அடிச்சுருவான் எல்லாமே நமக்கு தெரியும். அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் போயி கிருஷ்ணன் வந்து மன்றாடி அந்த இடத்துல நிக்கும்போது, அவன் கைய பின்னாடி கட்டுனான் இல்லையா? எனக்கெல்லாம் அப்ப வந்து கிருஷ்ணன் கைய கட்டும்போது எனக்கெல்லாம் அவ்வளவு ஒரு கோவம். நிஜமாவே இந்த ஹீரோயிசத்த வந்து நம்மளுமே எதிர்பார்த்து தான் படிக்கிறோம். அது சினிமாவா இருந்தாலும் சரி, புத்தகமா இருந்தாலும் சரி, திருப்பி இவன் கையில கிடைப்பான்டா, அன்னைக்கு வச்சு செய்டா அவன அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்க ஏற்படுத்துற மாரி. அதாவது இவன் என்ன எதிர்பார்த்து போவான்னா, அந்த வந்த ஆப்போசிட்ல வர நாள் பூரா நமக்கு முகமன் சொல்லுவாங்க, நமக்கு விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அவன் வந்து பின்னாடி கைய கட்டி கூட்டிட்டு போம்போது அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். இந்த செயல வந்து அவன் எதிர்பார்க்காம இருக்கும்போது, "நீ விருஷ்ணி குலத்தவன் இப்படிதான் இருப்ப. இப்படிதான் கூட்டிட்டு போவோம்." அப்படின்ற மாதிரி அவன திட்டி கூட்டிட்டு போவாங்க. எல்லார் இடத்துலயும் வந்து அவன் அழுது அந்த இடத்துல கண்ணீர் உகுத்து, "எல்லாம் ஒத்துமையா இருக்கலாம்டா. இப்படி அடிச்சுக்காதீங்கடா. இப்ப 1000 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு அரசு கிடைச்சிருக்கு. அத விட்டுறாதீங்கடா, விட்டுறாதீங்கடான்னு" ஒவ்வொருத்தன் கால்லயும் போய் விழுகாத குறையா கெஞ்சி, ஒவ்வொருத்தங்கிட்டயும் செய்யும் அந்த சீன்லாம் வரும்போதே எனக்கு தெரியும். இது இது வந்து அதாவது ஒரு பால வந்து அமுக்கி வைக்கிற மாதிரி தான். அது வந்து பீறிட்டு மேல எழுந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது மாரி மேல வந்து அவன் அடிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணும்போது நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாமே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது வந்து கிருஷ்ணனுடைய அந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது, ஏற்கனவே இதே மாரி ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து ஒருத்தர கூட விடாம ஒரு நகரத்தையே அழிச்சு ஒரு ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு விதை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு சீன் முன்னாடியே வந்திருக்கும். அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதே மாரி இன்னொரு விஷயம் எனக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு ஒரு கனெக்ஷன் ஒரு ரிமைண்டர் என்ன குடுத்துச்சு அப்டின்னா, கிருஷ்ணர் வந்து முதல் முறையா உளம் சோர்ந்து அவர எதிர்த்து பேசி, அவர வந்து அவர் ஒரு மாரி சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு மாரி நிக்கிறப்ப, எனக்கு சம்மந்தமே இல்லாம விதுரன் அந்த மாரி ஒரு சீன்ல நிப்பாரு. கிருஷ்ணன் ஒரு மிரட்டுவாப்புல. இந்திரபிரஸ்தத்துல வந்து சாரி அஸ்தனபுரிக்கு போய் குந்தி கிட்ட போய் படைபலன் உதவி கேட்க போவாப்புல. ஃபர்ஸ்ட்டு நீலத்துக்கு பிறகு நமக்கு கிருஷ்ணன இன்ட்ரோ பண்ற சீனே அதான். நம்ம நீலம் முழுக்க கிருஷ்ணன பார்த்துக்கிட்டே வந்துட்டு, திடீர்னு அதுக்கப்புறம் நமக்கு கிருஷ்ணன காமிக்கிறது வந்து அந்த சீன்ல தான். குந்தி கிட்ட வந்து உதவி கேட்கறதுக்கு, படை உதவி கேட்கறதுக்கு அர்ஜுனன கூட்டிட்டு போறதுக்காக வருவாப்புல. அந்த மாரி வர சீன்ல வந்து அதுக்கு விதுரன் வந்து ஏதோ அப்போஸ் பண்ணுவாப்புல. சொன்ன உடனே விதுரன விதுரன வந்து நான் இப்பவே உங்கள வந்து இந்த மாரி வெளியேத்திற முடியும். அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன த்ரெட்டனிங் நடக்கும் அந்த இடத்துல. த்ரெட்டன் பண்ணுவாப்புல. அந்த சீன்ல வந்து ஒரு மாரி கூனி குறுகி விதுரன் ஒரு மாதிரி நிக்கிற அந்த சீன் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாம இந்த டைம்ல வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அந்த மாரி தானே இது திரும்ப கர்மா இஸ் பூமராங் மாரி திரும்ப வந்து கிருஷ்ணனுக்கே வந்துருச்சு பாரு அப்படிங்கிற மாரி அத நெனச்சுக்கிட்டே நான் படிச்சேன். படிக்கும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. கிருஷ்ணன வந்து அந்த மாரி தானே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மாரி எதையுமே ஒரு சிரித்த முகத்தோட, எதையுமே ஒரு ஆற்றலோட, இன்முகத்தோட அப்படியே அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாரியான ஒரு கேரக்டர வந்து அப்படியே ஒரு மாரி சட்டிலா கொண்டு போயி அழுகுறாப்புல, ஃபீல் பண்றாப்புல. "நான் ஒரு எளிய மானுடன் தான். நான் ஒண்ணும் தெய்வம் இல்ல." அப்படிங்கிற மாரி அவன் வாயாலேயே சொல்ல வச்சு, திரும்ப வந்து அடிக்க வைக்கிறது எல்லாமே வந்து, அது ஒரு மாரி அது ஒரு அ யுக்திய வந்து கையாள்றாரு எழுத்தாளர் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதாவது ஒரு மாரி ஸ்லோவா நம்மள வந்து அந்த மாரி உசுப்பேத்துறது. ஒரு ஹீரோ வந்து படத்துல காட்டும்போது எம்ஜிஆர் 4 அடி வாங்கிட்டு திரும்ப அடிப்பார்ல. திருப்பி நமக்கு அடிக்கும்போது நமக்கு அடி நல்லா போட்டு சாத்து அப்படிங்கிற மாரி நம்மளே சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவர வந்து அவமானப்படுத்துறது, கிருஷ்ணர வந்து அவமானப்படுத்துறது எல்லாரும். அவர வந்து ரொம்ப வந்து தாழ்மையா பேசுறது அப்படிலாம் என்னடா கிருஷ்ணனே இப்படி பேசுறாங்க. திருப்பி அட்றா, திருப்பி ஏதாவது செய்டா பார்க்கலாம் அப்படின்னு நம்மளேவே சொல்ல வைக்கிற மாரி. இதெல்லாம் வந்து ஒரு சீனாவே கண்ணு முன்னாடி விரியிற மாரியே எழுதுறாரு இல்லையா? இந்த 10, 11 புத்தகமா நம்ம சொல்லி சொல்லி சலிச்சுட்டோம். இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். அத வந்து சீன்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அப்படியே அழகா எனக்கு அந்த போர்க்கள காட்சிகள் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. 2வது அந்தந்த சீனுக்கு உண்டான ஓவியங்கள், அந்தந்த சூழ்நிலைக்கு உண்டான ஓவியங்கள்லாம் ரொம்ப அற்புதம். சண்முகவேல் சாருடைய ஓவியங்கள் வந்து எப்போதும் போல ரொம்ப, 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 ரொம்ப அருமை. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லாத அவ்வளவு அழகான, தெளிவான
ஓவியங்கள். அத வந்து புக் படிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது அந்த அத்தியாயம் படிக்கிறதுக்கு அப்டின்னா, அதே 15 நிமிஷம் எடுத்து அந்த ஓவியத்த நீங்க ரசிச்சு பார்க்கலாம். அவ்வளவு அழகான, நுணுக்கமான ஓவியங்கள். அவர் குடுக்குற கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எக்ஸலன்ட்டா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, அது வந்து ஓவியம் எந்த இடத்துல வருதோ, அந்த மேலேயோ, அதுக்கு கீழேயோ தான் அத அத பத்தின அந்த சீன பத்தின டீட்டெயிலிங் இருக்கும். அத நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது டக்குன்னு பார்த்தா அந்த சீன் கீழ இருக்கும். அத பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். சில சீன்ஸ்ல வந்து நான் என்ன நினைப்பேன்னா, இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே நான் போவேன். கரெக்ட்டா அது ஓவியமா இருக்கும். ஆனா சில இடங்கள்ல இது இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இந்த மாரி கெத்தா இருந்திருக்கும்ல நெனைப்போம். பட் அவர் வேற ஒண்ணு வரைஞ்சிருப்பாரு. பட் வந்து அதுவுமே நல்லா ரசிக்கத்தக்கதா தான் இருந்திருக்கும். இவங்க வந்து ஒவ்வொரு காடு வழியா போகும்போது, அந்த காடு உருவான விதம் வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஒரு சில கதைகள் தான் எனக்கு எப்படி சொல்றது? இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஒரு சிலதெல்லாம் ரொம்ப போரிங்கா சிலதெல்லாம் எனக்கெல்லாம் புரியவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா, அவங்க சொல்றாங்கல்ல, "ஒரு எளிய யாதவ பெண், கண்ரோட்டி தெரியும் எளிய யாதவ பெண்ணுன்லாம்" சொல்றாங்கல்ல. அது மாரி நாங்கலாம் ரொம்ப எளிய பெண். எங்கள எளிய மானுட பெண் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி நாங்கலாம் நாங்கன்னு சொல்லக்கூடாது நான். எனக்கு அவ்வளவுலாம் புரியவே இல்ல. திருப்பி திருப்பி படிச்சா கூட அதுல என்ன சொல்ல வர்றாங்க? இதனால இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அப்படின்னே எனக்கு புரியவே இல்ல. எனக்கு மேலோட்டமா புரிஞ்ச இந்த மாரியான எளிமையான மனித உணர்வுகள் தான் எனக்கு வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சது. திரௌபதியோட மௌனம், அத வந்து அத உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தர்மர் அவள சுத்தி சுத்தி வர்றது. ஒரு கட்டத்துல வந்து இந்த கடைசி அத்தியாயங்கள் இங்கருந்து அவரு அந்த கந்தக காட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போதெல்லாம், அதெல்லாம் சாத்தியமில்லாததுன்னு நமக்கே தெரியுது. பல் உதிர்ந்து திரும்ப முளைக்கிறது, உடம்பெல்லாம் உருகி தேன்லயே போட்டு போட் மாரி செஞ்சு, மரத்துல போட் மாரி செஞ்சு தேன ஊத்தி, அதுல அவர படுக்க வச்சிருந்தாங்க. ஸ்கின் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ப முடியாததா இருந்தது. பட் இது கதைங்கிறனால நம்ம அத தாண்டி வேற ஏதாவது அத வந்து பேச வேண்டியதில்ல. திருப்பி வந்து நமக்கு தெரியும் 5 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. அவர் வந்துருவாருன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மனசு ஆசுவாசம் அடையுது. சரி அப்பாடி வந்துட்டாங்கன்னு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இது ஒண்ணு கடைசியா நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். 5 பேரையும் வந்து இவர் கட்டுப்படுத்துறாரு. அவரு அவரு வந்து என்ன செய்ய சொன்னாலும் இவங்க ஃபாலோ பண்றாங்க. அர்ஜுனனும் சரி, பீமனும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் மூத்தவர் சொன்னது தான் வாக்கு. மூத்தவர மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படிங்கும்போது ஒரு சில இடத்துல ஆச்சு. என்னடா இவன் பேச்ச இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப இது பிளைண்டா கேட்டுட்டே இருக்கீங்க. எதிர்த்து ஏதாவது சொல்லுங்க அப்படிலாம் நமக்கு சில சமயம் தோணும். இவரு 5 பேரும் இப்படி ஒண்ணாவே இருக்காங்களே. ஆனா, அ தர்மநாத்தன நாட்கள் கழித்து 48 நாள் கிட்டத்தட்ட கழிச்சு அவரு திரும்பி வருவாரு இல்லையா? அப்ப வந்து ஒரு நிழல் மாரி பார்த்துட்டு சகதேவன் வந்து கத்திட்டு போம்போது, வேகமா ஓடி போவான் மந்தன். அப்படியே தல தெறிக்க ஓடி போய் அவர் கிட்ட போவான். அப்ப வந்து அர்ஜுன் வந்து அவர தொடாத அவரோட தோள் உடம்புல இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாரி உணர்வுகளுக்காகவாவது நமக்கெல்லாம் உடன் பிறந்தார் இருக்கணும் அப்படின்னு நான் நெனச்சுப்பேன். கண்டிப்பா உடன் பிறந்தாருங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். இத படிக்கும்போது நெகிழ்ச்சியான நெறைய இது இருந்திருக்கும். எல்லாரும் ஒண்ணாவே இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவங்க ஒண்ணாவே இருக்கிறது, ஒண்ணாவே போறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நான் வந்து இந்த சொல்வளர் கடல எனக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சது. இவ்வளவுதான் நான் ரசிச்சு படிச்ச இடங்கள்னா இவ்வளவுதான். நான் கவனிச்சது. இவங்களுடைய பார்ட் மட்டும் தான் நான் ரொம்ப கவனிச்சேனே ஒழிய, அதுக்கிடையில வந்து ஒரே ஒரு இந்த மைத்ரேய காடுன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. பிருகதாரண்யம் அதுவும் நல்லா இருந்தது. ஒரு சில காடுகளோட கதைகள் வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கிருஷ்ணன் வர்றப்ப அந்த இடத்துல அந்த காட்டினுடைய இத சொல்லும் பொழுது, அவர் ஏன் அந்த ஆசிரியை கிளம்பி போனாருங்கிறதெல்லாம், அந்த கதைகள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. எல்லா காட்டினுடைய கதையுமே ரொம்ப அப்படியே ரொம்ப இம்ப்ரசிவா இல்லைனாலுமே, இது ஒரு சில காட்டினுடைய கதைகள், அந்த காடு ஏன் உருவாச்சு? எந்த குருநிலைக்கு கீழ அது உருவானது? யார் ஆசிரியரா இருந்தாங்க? அப்படின்லாம் சொல்லும்போது, அது ஒரு சில கதைகள் நல்லா இருந்தது. ஒரு சில கிளை கதைகள் வந்து நமக்கு ரொம்ப போரிங்கா, சிலதெல்லாம் எனக்கு இப்பவுமே ஞாபகத்திலேயே இல்ல. ரீசென்ட்டா படிச்சாலுமே எனக்கு ஞாபகத்திலேயே இல்ல அப்படிங்கிற மாதிரியான சில கதைகளும் இருந்தது. மொத்தத்துல ரொம்ப போரிங்ன்னு சொல்ல முடியலனாலும், தருமனுக்கான ஒரு நியாயத்த, அவன் பக்கத்து விஷயத்த, அவனோட ஃபீலிங்ஸ வந்து கொஞ்சமாவது சொல்றா மாதிரி இருந்தது. ஏன்னா, அவனுடைய முதல் காதல் இல்லையா? திரௌபதிங்கிறது அவன் அறிந்த முதல் பெண் அவ தான். அவன் தொட்ட முதல் பெண்ணும் அவளா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த பெண் விலகி போம்போது, அந்த பெண்ணுக்கு நம்பளால ஒரு தீங்கு இழைக்கப்பட்டது அப்படிங்கும்போது, அவன் அடையிற அந்த குற்ற உணர்ச்சி, அத வந்து சரி விடு பரவால்ல பார்த்துக்கலாம்ன்னு அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட பரவால்ல. அத சொல்லாமயே அவ கடந்து கடந்து போறது. ஒரு கட்டத்துக்கு மேல அவ அந்த மாரி இருக்கிறதே தப்புன்னு கிருஷ்ணா தலையில ஒரு கொட்டு வைக்கும்போதெல்லாம், ஒரு மாரி வித்தியாசமான ஒரு கலவையான மனநிலையில தான் நம்ப வந்து இத படிக்கும்படியா இருந்தது. எனக்கு வந்து சொல்வதற்காடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப பிடிக்கலன்னு சொல்ல முடியல. மீடியமான ஒரு கலவையான மனநிலையில தான் இத வந்து நான் படிச்சு முடிச்சேன். இதுதான் என்னுடைய பார்வை சொல்வழற்காடு பற்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ கதிர்.
நன்றிங்க. நல்ல உரை. அடுத்து அரவிந்த் சார் பேசுறீங்களா? சார் சொல் வளர்க்காடு இது வந்து எதிர்பார்த்துதான். ஒரு பன்னீர் படைக்கலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அடுத்த போர் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தத்துவமா தான் போதும். மகாபாரதம் வந்து நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி நான் ஒரிஜினல் மூலம் படிச்சது கிடையாது, டிவில தான் பார்த்திருக்கேன். அது மாதிரி சில சுருக்கங்கள் தான் படிச்சிருக்கேன். அங்கெல்லாம் என்ன ஆகும்னா, போர் முடிஞ்சு ஒரு 2-3 கதையை சொல்லிட்டு, இந்த பகடை முடிஞ்சு ஒரு 2-3 இவங்க பயணங்கள் நடந்த 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு உடனே போரை நோக்கி போயிடுவாங்க, விராடாபுரம்னு. எனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் இருக்குன்னு இப்பதான் மூலத்தை படிக்கும்போது தெரிஞ்சுது. ஸோ முதல்ல ஆரம்பத்துல பயங்கர போரிங்கா இருந்தது. அப்புறமா தான் கான்செப்ட் புரிஞ்சுது, இது வந்து எதனால சொல்ல வராங்க. ஸோ இது வந்து இந்த காடுகள்ல இருக்கிற விஷயங்கள், தர்மருக்கான நியாயம் செய்யற நூல்னு நம்ம வந்து சொல்றோம். இது தர்மருக்கு மட்டும் நியாயம் செஞ்ச நூலான்னு பார்த்தா இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா திருதராஷ்டிரர் வந்து அவரோட உண்மையான முகம் வெளிப்பட்டது நம்ம சொன்னோம். அவரோட சுயரூபம் வெளிப்பட்டுச்சு. என் மகன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. அவர் மாதிரி ஒரு குற்றம் சுமத்துற மாதிரி எதிரர் குற்றம் சுமத்துறாரு. அப்புறம் காட்டு வராரு, திரும்ப போறாரு, அவரை பிரிஞ்சிருக்க முடியாம. அதுக்கப்புறம் வந்த சில கதைகள்லாம் பார்க்கும்போது ஒரு தந்தையின் நிலைமை என்னன்றது அவர் சைடோட ஜஸ்டிபிகேஷனும் வெண்மரஸ்ல இருந்து தர்மருக்கு புரிய வைக்கிற மாதிரி நமக்கும் புரிய வைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஜந்து வந்து அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ஊனமுற்றோர், எதுக்குமே லாய்க்கில்லாதவன். ஆனா அவன் மேலேயே ஒரு தந்தைக்கு வந்து பாசம், அவ்வளவு ஒரு பாசம். அவனை விட்டு கொடுக்க மனசே இல்லை. கடைசி உயிர் போற தருணம் வரைக்கும் அவனை நினைச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதெல்லாம் தர்மருக்கு வந்து ஏன் திருதராஷ்டிரர் வந்து துரியோதனன் மேல அப்படி ஒரு பற்று வச்சிருக்காரு. அவன் அவ்வளவு பெரிய தீய செயல்களே செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் சொல்றதெல்லாம் மதிக்கிறதே இல்லை. இருந்தாலும் ஏன் ஒரு தந்தையின் பக்கம் ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரி யுவனாஸ்வன் கதை, ஜந்து கதை, இது மாதிரி நிறைய கதைகள் அவருக்கு அவரோட சொந்த மகன் யோதை ஞாபகமே வராதாவே ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கிளை கதைகள் வந்து அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தர்மருக்கும் விதுரருக்குமான நூலா எனக்கு இந்த நூல் பத்துச்சு சொல்றக்காரு. ஏன்னா இருவருமே அறச்செல்வர்கள்னு நம்ம சொல்றோம். அவங்க கற்ற அறம் வந்து எப்பயுமே அவங்களுக்கு கூட நிற்கும், எப்பயுமே கைவிடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவரு மனைவியை பணைய வச்சிட்டாரு. விதுரால தட்டி கேட்க முடியல. அதுக்கு காரணம் தன்னை சுத்தி என்ன அநியாயம் இருந்தாலும் தட்டி கேட்க முடியாதுன்னு ஒரு சாபம் வாங்கினதா மாண்டவியர் கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இருவரும் தாங்கள் கற்ற அனைத்தும் கைவிட்டு நிர்கதியா நின்ற ஒரு தருணத்தை எதிர்கொண்டு அது எப்படி நடந்ததுன்னு ஒரு திகைப்பிலே இருக்கிறாங்க. அதுக்கு திரௌபதி கிட்ட விதுரர் மன்னிப்பு கேட்கிற மாதிரி அந்த சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நெஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தது. அது மாதிரி தர்மருக்கும் அவ முகத்திலேயே முழிக்க முடியல. ஒரு தடவை பேசிட்டாரு, ஒரு 15 அதிகாரத்துல பயங்கரமா திட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவ முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே முடியல. கடைசியில அந்த எரிஞ்சு மீண்டு வந்து கொஞ்சமா அவளை பார்க்க வர வரைக்கும் அவளை நிமிர்ந்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பாவம் செஞ்சு அவர் அதுல இருந்து மீண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் தர்மரை ஹீரோவா பாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த மகாபாரதம் வியாசன் அப்படிதான். இந்த பகடை ஆட்டத்துல தர்மர் தோக்கும்போது துரியோதனோட ஆஃபர் கூட கொடுப்பான் மூலத்துல. அது வந்து இங்க எழுதுன மாதிரி தெரியல. நீங்க எல்லாம் தர்மர் என் அண்ணன் இல்லைன்னு சொல்லிங்கடா, நான் உங்களை எல்லாம் விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு கூட ஒரு ஆஃபர் கொடுப்பான். அமர் திரௌபதி கிட்ட சொல்லுவான், உன்னை துயிலே கூடனா ஐவரும் என் கணவர் இல்லை, நீ போய் விட்டுரு. அப்ப அவங்களுக்கு நீ அவங்களை புறக்கணிச்சிரு, கணவரே இல்லை நீ இப்ப சொல்லிடு. அப்ப உன்னை வந்து பகட வைக்க அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன் ஆஃபர் எல்லாம் கொடுப்பான். அப்பெல்லாம் எங்க அண்ணன் தான் எங்க தலைவர்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த மாதிரி வியாசர் எழுதியிருக்காரு. அதுதான் ஜெயமோகன் வந்து தர்மர் ஒரு தலைவர் அவர் சைடை ஜஸ்டிஃபை பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஒரு பெரிய கூட்டம் மானிடர் எதனால கூட முடியும், ஒரு தலைவன் கீழே கூட முடியும்னா அவன் சைடு நியாயம் இருக்குன்னு மக்கள் நம்பினாதான் கூட முடியும். இல்லைன்னா ஒரு பீமனாலேயோ அர்ஜுனாலேயோ அவ்வளவு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டவே முடியாது. வெறும் பலத்தால அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. அவன் எப்ப பலவீனம் அடைவோ அவனை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு பாட்டே தான் இருப்பாங்க. ஆனா தர்மர் பக்கம் இருக்கிற அந்த அறம், அவர் என்ன இருந்தாலும் தப்பு பண்ண மாட்டாரு. அந்த அந்த எவ்வளவு கழுவு அவர் மேல நல்ல பேர் இருக்கோ அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு. அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பல உயிர்கள் பல உயிர்கள் வாழவும் பல உயிரிழப்புகள் நடக்கவும் சான்சஸ் இருக்கு. அவர் எடுக்கிற முடிவுல ஒரு சின்ன சின்ன தவறுல கூட. தர்மருக்கு மற்றவங்களை விட மிக அதிக பொறுப்பு இருக்கு. அதனாலதான் அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சூதாடியாவது சகோதரர்களை ஒற்றுமையா வச்சுக்கணும்ன்ற அளவுக்கு ஒத்துக்கிற நிலைமைக்கு அவர் இறங்குனதுக்கு காரணம் அதுதான். அதான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவர் அப்படிப்பட்ட அறம் பக்கம் நிக்கிறனால்தான் அவருக்கு மக்கள் நம்புறாங்க. சகோதரர்கள் அவர் கூடயே அவர் சொல்றல அப்படியே ஆட்டு மந்த மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஈவன் சகதேவன் வந்து படிச்சவன் இருந்தாலும் அவன் தான் ஃபாலோ பண்றான். அவனும் அதான் சொல்றான், என்னதான் சொன்னாலும் நீங்க வந்து இந்த 14 வருஷம் இருந்துட்டு தான் போரிடணும். அப்பதான் வந்து உங்க பக்கம் வந்து நியாயம் இருக்கும். உங்களால உங்க ஆட்சி வந்து அறத்தால நிலைநிறுத்தப்படும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் படையை வச்சு பாதுகாத்துட்டே இருக்கணும். அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ அறம்ன்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம், அதை
அதை ஃபாலோ பண்ற ஒருத்தன் அவனை வந்து மக்கள் 1000 கிண்டல் பண்ணலாம். ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லை, இவனுக்கு சண்டை உடைய தெரியாது, சோப்பலாங்கி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனா ஒரு எந்த வீட்டுல பாத்தீங்கன்னாலும் ஒரு வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதையை நீங்க அப்பப்போ திடீர்னு புரிஞ்சுப்பீங்க. இல்லைன்னா 1000 கிண்டல் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலை அவங்க சொல்றதை நம்புவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து அறச்செல்வர்ன்ற தர்மரை வந்து அதனாலதான் ஹீரோவா வியாசர் காட்டி ஜெயமோகன் ஃபாலோ பண்ணி நிறுவ முயற்சி பண்றாருன்னு எனக்கு தோணுது. மற்றபடி பல விஷயங்கள் எல்லாம் மேடம் சொல்லிட்டாங்க. திரௌபதி கூட இந்த வெண்முரசுல இருந்து அவ்வளவு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டாரு. அவளே எல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு எல்லா திட்டம் பட்டு பாண்டவர்களை ஜெயிக்க வச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சூதாட்டம் வரைக்கும். ஆனாலும் அவ சொல்றதை கேட்டு ஃபாலோ பண்றாங்கன்னா அவளோட கணவருக்கு தர்மர் தான் காரணம் அப்படின்னு தான் எனக்கும் தோணிச்சே இருந்தது. ஒரு அரசியல் வர பக்கத்துல வச்சுட்டு அவ செஞ்ச திட்டங்கள், அதனால்தான் அது வெற்றி அடைஞ்சது. அது மாதிரி கிருஷ்ணரோட வேதாந்தம் அதையும் அழகா காமிச்சிருக்கேன். அந்த காட்டுல வந்து இந்த குருகுலங்களுக்குள்ள கருத்து மோதல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ போருக்கான காரணம் வந்து வேதத்துக்கு வேதாந்தத்துக்கும் காரணம்னு போன புக்ல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. அது வந்து நாட்டுல மட்டும் இல்ல, காடுகள்ல இருந்தே வந்து அதோட விதை இருக்குன்றது ஜெயமோகன் காட்டிட்டே வர்றாரு. இவ்வளவு நாளா வந்து 4 வேதங்கள் சொன்னதான் கரெக்டா சொல்லிட்டு இருந்த மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இளம் தலைமுறையில ஒரு எதிர்ப்பு வருது. குருக்கள் சொல்றதை மீறுறாங்க, தாண்டி போறாங்க. நீ சொல்றது இல்ல, தப்பு இருக்குன்னு பிழை கண்டு அடுத்தடுத்த காட்டுக்கு போறாங்க. கருத்து மோதல் இருந்துட்டு இருக்கு. சாந்திமணி குறுநிலையில இன்னும் உச்சக்கட்ட மோதல்லாம் இருக்கு. ஸோ காடுகள்லயே ஒரு கருத்து மோதல் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் பெரிய மோதலா மாறப்போகுதுன்ற மாதிரி போருக்கான விதையை அவர் விடவே இல்லை. அதை அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டே தான் போயிட்டே இருக்காரு. இதெல்லாம் தான் சில்வர் கார்டில் எனக்கு பிடிச்ச விஷயம். நிறைய தத்துவ விஷயங்கள் எனக்கு புரியல தான், அதனால புக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது படிக்கிறதுக்கு. ஓரளவு இவ்வளவு புரிஞ்சிருக்கு. நன்றி. நன்றி அரவிந்த், நல்ல அவதானிப்பு. கொஞ்சம் அந்த ஜந்து இதெல்லாம் ரிலேட் பண்ணது நல்லா இருந்தது. அடுத்து யார் பேசுறீங்க? விமலா மேம் பேசுறீங்களா? இல்ல சார், நான் பார்வையாளர் தான் வந்திருக்கேன், இன்னைக்கு வெளியில இருக்கேன். ஓகே ஓகே. சங்கர் பேசுறீங்களா? கேட்டோன்னு விட்டாரு. சுகுணா மேம் பேசுறீங்களா? இல்லைங்க, நானும் பார்வையாளராக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் வீட்டுல கெஸ்ட் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. நான் பேசட்டுங்களா சங்கர்? பேசுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சொல்வர்கள் காடு எல்லாருக்குமே ஒரு புது அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது கதைகளா இருந்தது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தத்துவங்களா தான் இருக்குது. நான் இப்போ சமீபத்துல வானமாமலை அவரோட புக்கை படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல வந்து தத்துவங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. அதே நேரத்துல இந்த சொல்வலர் காடு படிச்சது வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதுலயும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தத்துவத்துக்கு எப்பவுமே வந்து அது எப்போ ஒரு உச்சநிலை அடையும்னா, அதுக்கு எதிராக இன்னொரு தத்துவம் வைக்கும்போது தான் இந்த தத்துவத்தோட உச்சநிலை அடைய முடியும் அப்படிங்கிறது வானமாமலையோட கருத்து. இதுலயும் பாத்தீங்கன்னா, வேதத்தை அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிட்டு கடைசியில அதுக்கு ஒரு எதிர்வேதம் வைக்கும்போது தான் இதோட உச்சம் அடையுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிராவல் பண்ண மாதிரி இருந்தது. ஒரே கருத்தை வந்து 2 பேர் புத்தகத்துல படிச்ச மாதிரி இருந்தது. அந்த விஷயத்துல தத்துவங்களோட ஒரு நேர் போராகவும் அது எதிரெதிர நிக்க வச்சு அதுக்கான கேள்விகள் கேட்கிற விஷயமாவும் இருந்தது. இன்னொரு விஷயம், நம்ம படிக்கும்போதே நம்ம குழுவில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாரையும் டேக் பண்ணோம். ஒரு ஆசிரியருக்கு ரொம்ப பிடிச்ச மாணவன் யாரா இருப்பான்னா, இருக்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு அதே ஆசிரியரை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒருத்தன் தான் அந்த ஆசிரியருக்கு பிடிச்ச முதன்மை மாணவனா இருப்பான். அதே மாதிரி அந்த குருகுலத்தை விட்டு வெளியில போறவனும் அவன் தான் முதல்ல போவான் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ஆசிரியர்களே அவங்களுக்கு சாமி போடுறது, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்றது, சாக்பீஸ் டஸ்டர் எடுத்து கொடுக்கறது, அவங்களதான் பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கறவன் தான் நல்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வச்சது. அந்த ஒரு மாணவனா கிருஷ்ணனே எல்லா குருகுலத்திலையும் இருந்திருக்காரு. அதை வந்து ரிலேட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நம்ம நிகழ்காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் சொன்னதுனால அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக தர்மரை இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு பயந்தாங்குழியா எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்குற மாதிரி எங்கேயுமே அவரை பத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நமக்கு வரல, எக்ஸப்ட் 1 or 2 லொகேஷன். ஆனா இது அவருக்கான ஒரு புத்தகம் அப்படிங்கும்போது எப்படியும் அவரை பத்தினா ஒரு பாசிட்டிவ் ஒரு பார்வை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் உள்ளே போனோம். முதல் 10 நேரத்துல அது வரல அப்படின்னாலும் கடைசி அத்தியாயங்களை வந்து அதை ரொம்பவே பூர்த்தி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட காண்டிபம்ங்கிற புக் வந்து கடைசியில தான் காண்டிபத்தை பத்தி பேசுற மாதிரி இதுல தர்மரை ரொம்ப பாசிட்டிவா வந்து கடைசி அத்தியாயங்களை காமிச்சிருக்கிறாரு.
இது வரைக்கும் இருக்கிற எல்லா பாண்டவர்களையும் அவர் வந்து இப்போதைக்கு அவரை வந்து ஒரு முதன்மைப்படுத்தி காட்டினதும், அவருடைய நெகட்டிவ் எல்லாம் களைஞ்சு அவரோட பாசிட்டிவ் மட்டும் காட்டின மாதிரியே இந்த புக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய தத்துவங்களை வந்து நம்ம நிறைய பேசாம விட்டுட்டோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அரவிந்த் சாரே வந்து இருக்கிற தத்துவங்கள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது நாங்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால நிறைய விஷயங்கள் இதுல நம்ம பேசாம விட்ட விஷயங்கள் தான் ரொம்ப நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம பதிவுகள்லையும் பார்த்தோம்னா இந்த ஒரு புத்தகம் மட்டும்தான் ரொம்ப உரையாடல்கள்லாம் இல்லாம, ஆனா பதிவுல எல்லாருமே வந்து கலகலன்னு எழுதியிருந்தாங்க. அதுதான் நேற்று நானும் சொல்லியிருந்தேன். இது எப்பவுமே கதையா இருக்கும்போது நம்ம நிறைய உரையாடல் பேசுவோம், பதிவும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு புத்தகம் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கம்மியா பேசிட்டு பதிவுல எல்லாருமே நிறைய எழுதியிருக்கிறோம் அப்படின்றது ஃபீல் ஆச்சு. அந்த விதத்துல இது ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகமா இருந்துச்சு. ஓவரால் இது ஒரு நல்ல வாசிப்பு அனுபவம். இன்னைக்கு உரையாடல் லைனே முடிஞ்சதுக்கும் இணைந்தவர்களுக்கும் நன்றி. ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டீங்க சங்கர், நன்றி. அடுத்து இன்னொரு அரவிந்த், நீங்க பேசுறீங்களா? இல்ல, பார்வையாளர்ல தான் இருக்கேன். ஓகே, அப்போ மிச்சம் இருக்கிறது சுப்ராயன், பேசுறீங்களா? சார் வணக்கம். சொல்லுங்க, இருக்கேன். சொல்லுங்க. நான் ப்ரிப்பேர் ஆகல, அதனால கொஞ்சமா தெரிஞ்சதை நான் பேசிடுறேன். ம் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல குழுல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே படிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து, ஒரு 50 பேர் பக்கம். எல்லாருக்குமே முதல்ல வாழ்த்துக்கள். கலகலன்னு நிறைய விஷயங்கள்ல போயிட்டு வந்துட்டு இருக்கு. சொல்வளர் காடு இதுக்கு முன்னாடி படிச்சதை விட இது வந்து ஃபுல்லாவே தத்துவார்த்தங்கள் நிறைய போயிருக்கு. நம்ம குழுவுலையுமே நிறைய விஷயங்கள் கிண்டல் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டு எல்லாமே போயிட்டு இருக்கும் மற்ற புத்தகங்களுக்கு எல்லாமே. இது ஃபுல்லா தத்துவம் நிறைய இருந்ததுனால, கதைகள் ரொம்ப கம்மியா இருந்ததுனாலயே ஆர்மி பத்தி பேசுறதாகட்டும் இதெல்லாம் கம்மியாவே இருந்தது இந்த வாட்டி. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பர்சனலா ஒரு லைஃப் லெசனாக தான் கொஞ்சம் எடுத்துக்க முடிஞ்சது. சில இடத்துங்கள்ல என்னை முன்னிறுத்தி நானும் அதை பார்த்துக்கிட்டதுனால, தர்மனோட நிலைகள் ஆகட்டும், அங்க இருக்கிற ஒரு உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி அணுகி போயிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன இடைவெளி ஆகட்டும், அது வந்து தன்னோட சுயத்தை நம்ம வந்து உணர கொடுக்கக்கூடிய சைலண்ட்ல தான் முடியும், அது தனியா இருக்கும் போது தான் முடியும் இல்லையா? அது மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி திரௌபதி அது கிருஷ்ணன் வந்து சொல்லும் போது கிருஷ்ணனை தவிர வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு திரௌபதி வந்து வேற யாரும் எப்படி ஏத்துக்கிட்டு இருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. நீங்க வந்து சொல்லும் போது நீங்க அரசியா இருக்கும்போது ஒரு பெண்ணா நீங்க இருக்கல, அரசியா இருக்கும்போது இதெல்லாம் ஆசைப்பட்டீங்க இல்லையா? அப்ப அதுக்கான விளைவுகளும் நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும்னு சொல்லும் போது, இது தர்மனோ அர்ஜுனனோ சொல்லியிருந்தா திரௌபதி எப்படி டீல் பண்ணியிருப்பா? அதை கிருஷ்ணன் சொன்னதுனாலதான் அவள் எதுவும் பேசவும் முடியல. அதை தாண்டி நிறைய ஃபேண்டசி கதைகள் நிறைய, அதுவுமே ஒரு பக்கம் சில நேரங்கள்ல போர் அடிச்சாலுமே கூடவே தத்துவங்களும் சேர்ந்து ரொம்பவே கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இது இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து இந்த தைத்திரிய காட்டுல அந்த சமையல் பத்தி எல்லா புத்தகத்திலுமே வந்து சமையலை பத்தி அதோட இதை வந்து கண்டிப்பா ஜெமோ தனியா ஒரு முத்திரையா வச்சிடுறாரு. அதை பத்தியுமே இது வேற எப்படி சொல்றது, நான் பதிவுல எழுதியிருந்ததுதான், நிறைய நாள ரியாக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. நன்றி சார், தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து யாரு அடுத்து இன்னும் பேசாம இருக்கீங்க? ஜோசப், பேசுறீங்களா? ஓகே, பிரியதர்ஷினி, நீங்க பேசுறீங்களா? நான் பேசுறேன். பட் ஆனா நிறைய பேர் அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி யாருமே இது சொல்லல. சரி, யாரும் பேசலைங்கிறனால இப்ப நான் பேசிடுறேன். வணக்கம். சொல்வதற்காடு வெண்முரசுல நம்மளுக்கு 11வது புத்தகம். சொல்லப்போனா இந்த புத்தகத்தை பிடிச்சதுன்னு சொன்னது 2 பேர். நான் ஒண்ணு, அனுராதா ஒண்ணு. அனுவை காணோம். ஐ திங்க் அவங்க பெர்ஃபார்மன்ஸ ரிவ்யூல கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து இங்கேயே சொல்லிடுறேன், ரிவ்யூல இதே ரிப்பீட் ஆகும். ஓகே, பன்னிரு படைக்கலம் முடியும் போது நம்ம எல்லாரோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, முழுக்க முழுக்க இது வந்து யுதிஷ்டனோட வார்த்தை, அவனோட அந்த பேராசை அப்படின்னு சொன்னாங்க.
என்ன சொல்றதுன்னா அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அரசன்ற அப்படிங்கிற ஒரு நிலையில ஓவரா வார்த்தையை விட்டு இவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்ற கோவம் தம்பிங்களுக்கு, மனைவிக்கு, சுத்தி இருந்த எல்லாருக்குமே மைண்ட்ல இருந்துச்சு. அவரை ட்ரிகர் பண்ணி பேச வச்சு அவர் இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளிடுறாங்க, காட்டுக்கு போக சொல்லிடுறாங்க, வந்துடுறாங்க. சோ இது அதை முடியும் போது யாரான பைத்தியகாரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லாருமே இருந்தது. அப்பவும் நான் வந்து யுதிஷ்டனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்பவும் ஜெமோ வந்து அந்த யுதிஷ்டன் அந்த பேசுனதுக்கு அவர் என்ன மனநிலையில அந்த 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 மூட் செட் பண்ணிருப்பாரு கரெக்டா. வந்து அவன் அந்த மாதிரி ட்ரிகர் ஆகிறதுக்காக அந்த மூட் வந்து கரெக்டா செட் பண்ணிருப்பாரு. இவன் இப்படி நினைச்சான், நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன், இளைய யாதவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருமான்னு வெயிட் பண்றான். வெயிட் பண்ணனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறான். ஆனா அந்த டைம்ல வந்துட்டு அந்த பதட்டம், அவனுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த சதி, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம தந்தை பாசத்திலையும் சகோதர பாசத்திலையும் இது அந்த அளவுக்கு போகுங்கிற எண்ணம் முன் யோசனையும் இல்லாம ஒரு தவறை வந்து செஞ்சிடறாரு. சோ அந்த தவறுக்கு வந்து அவர் எப்படி மூட் செட் பண்ணி வந்தாருங்கிறத வந்து சொல்லிடுறாங்க. செஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரு மேலேயும் கோவம் இருக்கு. எஸ், எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க, அறச்செல்வர்னு சொல்றாங்க, ரொம்ப எத்தனையோ நூல்களை படிச்சு அறிவார்ந்தவர்னு சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு பந்தயத்துல தன்னோட மொத்த அரசையும் மனைவியையும் சகோதரர்களையும் தோக்குற அளவுக்கு போயிட்டாரு அப்படின்ற ஆதங்கம் நம்ம எல்லாரோடையுமே இருந்தது. அந்த ஆதங்கத்தோடவே தான் சொல்வலர்காட்டுக்குள்ளார வந்தான். சொல்வலர்காடுங்கிற இஸ் நத்திங் பட் நம்ம காடு காடா அவங்க திரியிறாங்க, அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து சுத்தம். சோ அந்த காட்டோட பயணம் நம்ம வந்து ஏற்கனவே இவங்க வந்து கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஓடி வந்து எல்லாரும் ஒரு 7 வருஷம் அங்கங்க வாழ்ந்திருப்பாங்க. அந்த அந்த காடோட அனுபவம் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கு. அப்ப அவங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், அவங்க அம்மா கூட இருந்தாங்க, அவங்களோட பங்கை எப்படி வாங்கணுங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காடு அப்படிங்கிறது ஒரு அந்த காட்டு பயணம் அப்படிங்கிறது ஒரு மூட்ல இருந்தது. ஆனா இந்த காடுங்கிறது முழுக்க முழுக்க ஏமாற்றம், வெறுப்பு, துரோகம் எல்லாமே கலந்து எல்லாரோட மனநிலையுமே அன்ஸ்டேபிளா இருந்து அவங்க வந்து வெளியில வர்றாங்க. வெளியில வரும்போது ஆஸ் யூஷுவல் திரௌபதிக்கு வந்து இருக்கிற மனநிலைங்கிறது அவளோட கோபத்தை உச்சபட்சத்தை அவ பேசாம இருந்து யுதிஷ்டனை ஒதுக்கி வச்சு காட்டுறான். ரொம்ப சைலண்ட் ஆகுறா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா லீனியர் ஆனாலும் அந்த மத்தவங்க கூட கூட அவ பேசுறா. அவளுக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோன் வேணுமோ அவங்க கிட்ட கேட்கறா, பண்ணிக்கிறா. யுதிஷ்டனை வந்து கண்டுக்கவே இல்லை. அவனால அதை தாங்கிக்கவே முடியல. இந்த பகுதி முழுக்க நான் பிடிச்சது அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து நிறைய கிளைக்கதைகள் வந்து நம்மளை செம்மையா போர் அடிச்சுது. இவங்க காடு காடா போறாங்க, ஒவ்வொரு முனிவர்கள் அவங்க கிட்ட வந்துட்டு சிஷ்யர்களா இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, வேதங்கள் படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றாங்க. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அங்க இருந்து சில கதைகளை வந்து அவங்க கிராப் பண்ணிக்கிறாங்க. இப்படியேதான் வந்துட்டு இந்த சொல்வளர்காடு முழுசும் வந்திருக்கு. சோ இதுக்கே சொல்வளர்காடு அப்படின்னு பேர் வந்திருக்குன்னா ஒரு சொல் அவங்களை இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த சொல்லால ஆன பாதிப்பை நம்ம உணரணும், யுதிஷ்டன் உணரணும். இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதும், இது எதனால இப்படி நம்மளை எப்படி வந்து ட்ராப்ல தள்ளி விட்டாங்க, இல்ல நம்ம இவங்கெல்லாம் இப்படி பண்றதுக்கு காரணம், ஈவன் இதெல்லாம் பார்த்துட்டு திருதராஷ்டிரன் இப்படி இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு எல்லா காரணத்துக்கும் மையப்புள்ளின்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அது வந்து மகன், அப்பா பையங்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, அதுதான் அங்க வந்து நிக்குது. பாண்டவுக்கு பிறந்தா இந்த பசங்க, இவங்க நாடாளன், என் பசங்களும் ராஜாவா தான் இருக்கணும். ஆனா என் பசங்க அவங்களுக்கு கீழே இருந்தாலும் அவனும் ஒரு இதா இருக்கணும். என்ன பெத்த அப்பாவுக்கு பையன் எவ்வளவு மோசமானாலும் அவரோட பையன் தான். அததான் வந்து ஒவ்வொரு கதையிலயுமே அவங்க வந்து அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு திருதராஷ்டிரன் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாரு, இது நடந்தாலும் இவர் அதை ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல அவர் பையனுக்காக அவர் வந்து அதை விட்டுருவார். அதாவது இந்த பாண்டோட பசங்களை வந்து விட்டுருவார். ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி, அவங்க காட்டுக்கு போகட்டும்ங்கிற மாதிரி விட்டுருவார். ஏன்னா அவங்க பையன் பண்ற தப்புன்னே தெரிஞ்சாலும் அது அவரோட பையங்கிறது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த அந்த அப்பாவுக்கு மகன் எவ்வளவு முக்கியம், அப்பா பையனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத ஒவ்வொரு கதையிலுமே வந்து சொல்லிட்டு வருவாங்க. அது வந்துட்டு நம்ம யுதிஷ்டன் கதையில ஆரம்பிச்சு பீமனோட பையன் கதையில போய் அதுக்கப்புறம் கடைசியில அந்த ஜந்துவோட கதையில வந்து நிற்கும்.
அந்த ஜந்துவோட கதையில அந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்காது. என்ன சொல்றதுன்னா எந்த விதமான பலம், எந்த விதமான குவாலிபிகேஷனுமே இருக்காது. ஆனாலும் அந்த அப்பாவுக்கு அதுதான் பையன். ஆனா அந்த பையனை இன்னொரு ஸ்டோரியில பார்த்தோம்னா ஒரு ஆம்பளை பொம்பளையாவே மாறி குழந்தை பெற்றுக்குவாங்க. எனக்கு வாரிசு வேணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட். என்னோட குருதியிலிருந்து வர்றதுதான் என் பையன், என் குருதியிலிருந்து வர்றதுதான் என்னோட வாரிசு. அவங்கதான் அடுத்தது என்னோட கொள்கைகளையும் என்னோட நாட்டையும் அவங்கதான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த நெப்போட்டிசம் மைண்ட் செட் மட்டும்தான் இந்த மொத்தமா இந்த புத்தகத்திலயும் அவங்க நம்மளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. சோ இது இப்படிதான் இருக்கும். அப்பாவுக்காக பையன் அநியாயமே இருந்தாலும் பண்ணுவார். நீங்க உங்க பையனுக்காகவும் பண்ணுவீங்க, அவங்க பையனுக்காகவும் பண்ணுவாங்க. இதுல நியாயம் அநியாயங்கிறது ரெண்டாவதுதான் வரும் அப்படிங்கிறத நம்மள எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தோணுச்சு. சொல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். நம்ம சொல்ற வார்த்தை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கிறோமோ நம்ம யாருங்கிறது அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். நம்ம நல்ல முறையில நம்ம பேசணும் அப்படின்னா என்னதான் நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பேசுறது பாலிஷ்டா சுகர் போட்டதா இருந்ததுன்னா இவன் ரொம்ப நல்லவன் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. பேசிக்கலாவே நல்லவனா இருந்து ரஃப் அண்ட் டஃபா பேசினா இவன் ஒரு மாதிரி மரியாதை இல்லாத பையப்பா அப்படின்ற மாதிரி நம்மளை நினைப்பாங்க. சோ அந்த வார்த்தைகள் தான் நம்மளை யாருன்றதை காட்டும். வார்த்தைகள் தான் நம்ம படிச்ச படிப்பு, நம்ம பண்பு, நம்ம யாரு, நம்மளோட பழக்க வழக்கம் என்ன, நம்ம தகுதி என்ன, எல்லாத்தையுமே காட்டுறது நம்மளோட வார்த்தைகள் தான். நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம என்ன மாதிரி பேசுறோம், நம்மளோட முதிர்ச்சி அதை தான் காட்டும், நம்மளோட அறிவை அதை தான் காட்டும். சோ அந்த அறிவை தான் எந்த இடத்துல யுதிஷ்டன் லேக் ஆயிருக்காங்கிறத அவ ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியில ஒரு புது அவதாரமா எடுத்த ஒரு 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 ஸ்டேஜ். இது முழுக்க யுதிஷ்டனுக்கான ஒரு பகுதி. இதுல இடையில நம்ம இளைய பாண்டவர் ஏன் வரலைங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி, அதுல இருக்கிற சண்டை, அவங்களோட குல சண்டை, இதெல்லாமே வருது. இதுக்கு அதே சமயம் இவங்களோட ஒற்றுமை, அந்த சின்னதா வந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ், இது எல்லாமே சேர்ந்து அவர் கொஞ்சம் லென்த்தா ஒரு பேக்டா இதை கொடுக்க பார்த்திருக்காரு. இத என்ன சொல்றதுன்னா ஒரு தொடர்கதை ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு மெகா சீரியல் மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மெகா சீரியல் மாதிரி சொல்லி நம்மளுக்கு லெசன் எடுத்திருக்காரு அப்படிங்கறதான் நான் நம்புறேன். ஒவ்வொரு நிறைய வசனங்கள், நிறைய கோட்ஸ், சென்டென்சஸ் எல்லாம் அப்படியே முகத்துல அரையிற மாதிரி இருந்தது. அவரோட வார்த்தைகள், நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும் சரி, அந்த யுதிஷ்டன் திரௌபதி மேல இருக்கிற காதலை சொல்லும் போதும் சரி, தன்னோட இயலாமையை சொல்லும் போதும் சரி, நம்ம அந்த குருக்கள் கிட்ட அவன் எடுத்துக்கிற அந்த கான்வர்சேஷன்ல அவங்க சொல்ற பதில், இளைய பாண்டவர் சொல்ற பதில் எல்லாமே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா லைஃப் லெசன். நீங்க இது எல்லாமே உங்களோட வாழ்க்கைக்கே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஹார்டான ஒரு சப்ஜெக்டை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், ஒரு தமிழ் படிக்கிறோம், ஒரு இங்கிலீஷ் படிக்கிறோம், நம்ம சம்வாட் இது எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த சொல்வதற்கான புத்தகத்தை நான் ரொம்ப அன்னைக்கு சொல்ல முடியும். இது நான் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதா கூட நீங்க தோணலாம். நீங்க மீள் வாசிப்புக்கு எடுக்காத, நான் 11 புத்தகம் நம்ம முடிச்சிருக்கோம், ஆனா நான் மீள் வாசிப்பு பண்ணணும்னு நினைக்கிறது இந்த ஒரு புத்தகத்தை தான். நான் இதுல நிறைய கோட்ஸ் அண்டர்லைன் பண்ணணும், நிறைய கோட்ஸ் எடுத்து வைக்கணும். இது வாழ்க்கையில பல இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடியது, பல இடத்துல நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். நாம யாரு, நாம என்ன பேசணும், நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இருக்கிற இடம் என்ன, அதுல அந்த சமயத்துல நம்ம எப்படி பேசணும், நம்ம எவ்வளவு ஜென்யூனா ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும், அப்ப நடந்துக்கும் போது நம்மளுக்கு என்ன அறிவு இருக்கணும், நம்மளுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கணும், எல்லாமே எனக்கு இந்த புக் ஃபுல்லா சொல்லி கொடுத்ததா மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு ஒவ்வொரு சில சமயம் சில கோர்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு கண்ட தண்ணி எல்லாம் வந்தது. அப்கோர்ஸ் எஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அது நியாயமா நான் இப்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட குறிச்சிட்டு சொல்லி இருந்திருக்கணும். பட் ஆனா அதுக்குதான் எனக்கு ஹார்ட் புக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆரம்பத்துல பயங்கரமா போர் அடிச்சது. சொல்வதற்கான பேராசை வச்சா சொல்லிக்கிட்டே இருப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி காண்டெல்லாம் ஆச்சு. ஆனா இது எதுக்கு அப்படிங்கிறதையும் அந்த வியூவர்ஸோட, அந்த ரீடர்ஸோட மைண்ட் செட்டை நீங்க யுதிஷ்டன் ஆமா அவன் ஒரு தப்பு பண்ணி ஒரு பேச்சுல ஒரு வார்த்தையை விட்டுட்டான், அந்த வார்த்தையால இவங்க இப்படி ஒரு இதுக்கு வந்திருக்காங்க, அவன் சொன்ன சொல்லோட வெயிட்டேஜ் என்னங்கிறத தான் மொத்த புக்கும் சொல்லியிருக்கு.
அவன் சொன்ன சொல்லோட வெயிட் அவன் சொல்லும் போது அவனுக்கு தெரியல. இவ அழுகும் போது கூட அது தெரியல. ஆனா இவ ஒதுக்கும் போதும், இந்த இடத்துல காட்டுல அவங்க போகும்போதும், அவங்க வாழும் போதும், எல்லா இடத்துலயுமே அவன் சொன்ன ஒரு வார்த்தையால எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கோங்கிற அந்த கணம் இருக்கு பாருங்களேன். அது அவனை இன்னும் 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 அழுத்துது. கடைசியா வந்து காட்டுக்குள்ளார போகும்போதும், தம்பிங்கெல்லாம் இல்ல நீங்க போக வேண்டாம், உங்களால தனியா மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, இல்ல அதை நானே பாத்துக்கிறேன், நான் இருந்தா வரேன், இல்லைன்னா நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு அவன் போறது எதுக்குன்னா, இதுல இருந்து அவன் முழுசா வெளியில வரணும். இதை அவன் முழுசா கத்துக்கணும். இது அங்க போய் அவன் 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 வந்து தேடுறான் தெரியுங்களா? அங்க நின்னு என்ன நான் பாத்தீங்க, அந்த இடத்துல நீங்க நின்னுட்டு அங்க உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லும் போது, அவன் சொல்ற கோட் மட்டும் எல்லாரும் போய் ஒரு தடவை ரீரீட் பண்ணுங்க. லைஃபோட ஒரு வாழ்க்கையோட தத்துவம் அது. உண்மையிலே சொல்ல போனா அது வாழ்க்கையோட முக்கியமான தத்துவம். அந்த ஒளிக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க வந்து கிராப் பண்றீங்க அப்படிங்கறதுதான் வந்து நான் ரொம்ப ரசிச்சேன். ஈவன் நான் அதை வந்து திரும்ப திரும்ப வாசிச்சேன். அது ரொம்ப முக்கியமான இடம். அவர் ஒரு அத்தியாயத்தை முடிக்கும் போதும் அவர் அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் வந்து இவ்வளவு கிறுக்குத்தனங்களையும் மீறி அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. அந்த அந்த அர்த்தங்கள், அந்த கரெக்டா அந்த தத்துவங்களை சொல்லும் போது வந்துட்டு எக்ஸலண்டா சொல்லியிருந்தாரு. நீங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துக்கலாம். ஒரு கதை மாதிரியோ, இல்லைன்னா வந்துட்டு ஒரு மகாபாரத ஸ்டோரியில வந்துட்டு ஒரு போர்ஷன் வரும், இந்த சீன் வரும், நம்ம விஜய் டிவில பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சி வரும். அதெல்லாம் நீங்க நினைச்சு எதிர்பார்த்த மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த புக்கையே நீங்க ஸ்கிப் பண்ணலாம் கூட. எனக்கு பிரசன்னா சார் சொன்னது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்றதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை. வாட் நெக்ஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அடுத்த சீன் ஒன்னும் ஸ்கிப் ஆயிடாது. பட் ஆனா நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம வாசிக்கிறது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறது தான் ஒரு விஷயம். எஸ்பெஷலி சொல்ல போனா இந்த புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பொறுமை வந்திருக்குன்னே எனக்கு நான் சொல்லுவேன். நான் நிறைய பொறுமை வந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒரு புக்கு சேஞ்ச் பண்ணுமா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். ஆனா எனக்கு இந்த புக் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையை கொடுத்துச்சோ அப்படின்றது வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் வந்துட்டு நான் சொல்லுவேன். அந்த வார்த்தை முக்கியம் அப்படிங்கறது வந்து இந்த ஜந்துவோட கதையிலயும் சொல்லலாம். அந்த குழந்தை பிறக்கும், அவங்க அம்மா பார்த்தோன்னே ஜந்து அப்படின்றவா. அவ சொன்ன ஒரு சொல்லு கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல பேரே இருந்தாலும் எல்லாருமே அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. பெத்த தாயே வந்து ஒரு குழந்தைய பார்த்து நீ ஜந்துன்னு விட்டீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதை தானே சொல்லுவாங்க. ஒருவேளை அவன் அதை சொல்லாம இருந்திருந்தானா அழகான ஒரு பேர் இருந்திருக்கும்ல. அவன் அப்பா அவனை காதலிச்ச மாதிரி அவங்க அம்மாவும் அவனை காதலிச்சிருந்தா அவன் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பான் இல்லையா? நம்ம சொல்றதுலதான் இருக்கு, நம்ம பேசுற வார்த்தைகள்லதான் இருக்கு. அந்த வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அப்பதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருக்க முடியும். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நிம்மதியை தொலைச்சிட்டு நம்ம தேடுறதை விடவே அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்துட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த புக்கு ஃபுல்லா வெரைட்டியா இழுத்து மெகா ஸ்டோரி மாதிரி அவர் சொல்லி வச்சிருக்காரு. இதுதான் இந்த புக்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. இது இப்போ வந்துட்டு பாரதி பேசும்போது கூட சொன்னாங்க, எனக்கு திரௌபதி இப்படி பண்ணாங்க, இவன் மேல இந்த காதல் இருந்துச்சு, இவங்க இப்படி பார்த்தாங்க, இதுக்கு மேல இந்த புக்ல எதுவும் புரியல அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அரவிந்த் வந்து அந்த தத்துவங்கள் எல்லாம் டச் பண்ணிட்டு வந்தாரு. சங்கர்லாம் நிறைய பேசுவார்னு நினைச்சேன். அவங்களும் ரொம்ப ரொம்ப ரெண்டு லைனா பேசிட்டாங்க. இந்த புக்கில நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். இதுல வேற மாதிரி நான் கொஞ்சம் ஓவரா இல்ல நீங்க ரொம்ப இன்வால்வ்டா இல்ல வேற கண்ணோட்டத்துல பாத்திருக்கீங்க அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க எல்லாருமே வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் நான் சொல்றேன், அதை மட்டும் கூட திருப்பி ரீரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா புரியும். இது கம்ப்ளீட்லி லைஃப் லெசன். எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய ஒரு புக். இந்த வெண்முரசு மெச்சூர்ட் ஆகுறது இந்த புத்தகத்துலதான். அதை எல்லாருமே ஒரு தடவை நீங்க ரீட் பண்றது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். டைம் ஃபார்மேட்ஸ் ரீட் பண்ணுங்க, பட் எல்லாத்தையும் நான் பண்ணுங்கலாம் சொல்ல வரல. ஆனா இதுல இந்த விஷயம் இருக்கு. இதை எல்லாரும் ஏன் கவனிக்காம போரிங்காவும் ஒரு ஸ்கிப்பிங் போர்ஷனாவும் ஒரு என்னடா கதை எங்கெங்கயோ போகுதுங்கிற ஒரு சலிப்போடவும் அணுகிறதுக்கு we are not 2K kids. இது ஓகேங்களா? எல்லாருமே நம்ம இதை வாசிக்கிறவங்க அத்தனை பேருமே above 30s. எல்லாருமே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். இத வாசிக்கிறதுக்கு பொறுமை நம்மளுக்கு இந்த 11வது புத்தகத்துல கூட வரலையோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மத்தபடி எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறைய அதை பத்தி சில கோர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எழுதுறேன் நான் உங்களுக்கு. சோ இத வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்க. நன்றி. நன்றி பிரியா.
அடுத்து யாரு? அனுராதா மேம் பேசுறீங்களா? நான் இப்பதான் கதிர் கேக்குதா? கேக்குது, நீங்க பேசுங்க. மற்றவங்களாம் ஓரளவு பேசுறாங்க. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். வேற யாராவது கொஞ்சம் 10 நிமிஷம் பேசுறாங்கன்னா அவங்க பேசட்டும். நான் ஏன்னா சரி, ரெஃபரன்ஸ்லாம் இன்னைக்கு எழுதிக்கல, எல்லாம் நோட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஓகே கொஞ்சம் ஓகே ஓபன் பண்ணி மேம். ஒரு தடவை அடுத்து வேற பாத்துக்கிறேன். யாராவது பேசி கேட்டு பார்க்குறேன். ஓகே ஓகே. பிரசன்னா சார், நீங்க பேசுறீங்களா? பிரசன்னா பேசல கதிர், கேட்க தான் வந்தேன். இப்போ A to Z எல்லாருமே அப்போ பேசியாச்சு. ஓகே, சரி, ஓகே, நான் பேசிடுறேன், விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் வந்து ஓகே ஓகே. நான் பேசுறதுன்னா பேசிடுறேன் கதிர். நீங்க எப்போ லாஸ்டா தானே பேசுவீங்க. எல்லா சரி, ஓகே மேம். பேசுறதையும் நீங்க கேட்டுட்டு அதுல இருந்து நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லுவீங்க. அதனால நான் பேசிடுறேன். சரி, நீங்க ஏதாவது இருந்ததுன்னா நடுவுல சொல்றதுன்னா மறுபடியும் சொல்றேன். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சொல் வளர் காடு. நிஜமாவே இந்த சொல் வளர்ந்த வேகத்தையும், வேகம்னு சொல்ல முடியாது, சொல் வளர்ந்த ஸ்லோவா வளர்ந்ததுனால நிறைய பேர் கோவமா இருக்கீங்க. என்னங்க பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு. பேசுறதுக்கு நடுவுல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நிறைய காடுகளை வந்து கிடைத்த அனுபவங்களை வந்து நீளமா கொடுத்துருக்காங்க, நிறைய காடுகள்ல உள்ளத சுருக்கமா கொடுத்துருக்காங்க. எல்லா காடுகள்லயும் எதை கண்டறியறதுக்காக இவங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். முதல்ல வந்து காடுகளுக்கு நுழையறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் பாருங்க. நான் முக்கியமா இதுல எனக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப நம்மள கவர்ற மாதிரி எழுதியிருந்தாருங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே நான் சொல்வளர் காடு தத்துவங்கள்னு போனேன் அப்படின்னா யார் யார் டீ குடிக்கப்படுவீங்கன்னு தெரியல. அதனால அத முதல்ல சொல்லாம முதல்ல விதுரர்கிட்ட இருந்து வரேன். மியூட் விழுந்துருச்சு. அவ்வளவுதான் மேம். எது வரை கேட்டது? எதனால மியூட் விழுகுதுன்னு தெரியலையே. வரேன் அப்படிங்கிறது விதுரர்கிட்ட இருந்து வரேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து பாருங்க, அவரு பேச விடாம பண்றாங்க எல்லாம். விதுரர் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுல இருந்து மறுபடியும் மியூட் விழுந்தா சொல்லுங்க, நான் திருப்பி இது பண்ணிக்கிறேன். இயர்போன்ல போட்டிருக்கறதுனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. காட்டுக்கு போகணும்னு சொன்னதுல இருந்து என்ன வஞ்சம், என்ன ஆணவம், யாரிடம் கட்டளை இடுகிறார் முடவர், என்னென்ன பேச முடியுமோ திருதராஷ்டிர நீங்க திட்டுறாரு. பொறுமிக்கிட்டே இருக்காரு. நாடாண்ட என் மைந்தர் காடு புகுவதா, இந்த சொற்களை என்னிடம் சொன்னதன் பொருட்டு இவரை கழுவில் அமரச் செய்வேன் அப்படின்ட்டு கணிகரை சொல்றாரு. அதே நேரத்துல திருதராஷ்டிரையும் கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. எல்லாத்தையும் இங்கேயே திட்டிக்கிட்டே இருக்காரு. இங்கே இருந்து அங்க போய் பேசுறாரு. ஏதாவது ஒரு விதத்துல இதை தீர்த்திட முடியுமா அப்படின்ட்டு சவுனகரும் விதுரரும் அலையுறாங்க. இவர் அவரை கூட்டிட்டு போறாரு, அவர் இவரை கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு திருதராஷ்டிரத்தை பேசும்போது என்னென்ன பாசிபிளோ என்னென்ன பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. கடைசியா போய் கணிகர்கிட்ட போய் ஒரு தடவை விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது கணிகர் என்ன முடிவு சொல்றாரு பாருங்க. இவ்வளவு நாள் கணிகர் பேசினது வேற, அவங்க நாட ஆளக்கூடாது, அவ்வளவுதான் அரசரோட திட்டம்னு சொன்னேன். அவங்கள அடிமை கொள்ள வேண்டிய அந்த தருணம் மட்டும்தான் இங்க நிகழ வேண்டி இருந்தது. அதாவது நான் உன்னை ஜெயிச்சுட்டேங்கிற அந்த மொமெண்ட் மட்டும்தான் அவருக்கு தேவையா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து அவர் அவங்கள ஃபாலோ பண்ணுவாரா, என்ன பண்ணுவாரு அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அவங்கள விடுதலை பண்ணிடுறதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்றாரு கணிகர். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த பகடைதான் விளையாடணும்னு அவர் சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த உறுதி, எப்படியாவது இதை விளையாட வைக்கணும், இதுதான் அவங்க ஊழ், நீங்க விளையாடிதான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது இருந்த உறுதி வந்து இப்ப இல்ல. அந்த மொமெண்ட் வந்துருச்சு, நாங்க எதிர்பார்த்த மொமெண்ட் வந்துருச்சுன்னா அதையே வந்து சகுனியும் சொல்றாரு. இப்ப எனக்கு வந்து யாருக்கிட்டே அணுக்கமோ விளக்கமோ கிடையாது. நான் எங்க இருந்தோ இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இறந்து போனவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பது போல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு, ஏன்னா அதுக்கு முழுமையான காரணங்களை கொடுக்கல, நான் இப்படி எடுத்துக்கிட்டேன்.
சகுனி வந்து எதிர்பார்த்தது வந்து ஆரம்பத்துல இருந்தே தன்னுடைய அக்கா வந்து சக்கரவர்த்தினி ஆகணும், தன்னுடைய மருமகன் வந்து பெரிய பாரத வருஷத்துக்கே சக்கரவர்த்தி ஆகணும் அப்படிங்கறதுதான் அவருடைய ஆசையா இருக்கு. ஆனா அத வந்து அடையறதுக்குள்ள சோர்ந்து போயிடுது. பயங்கரமான தோல்விகளுக்கு அப்புறம் நிறைய அடி வாங்கி இப்ப 10 பால்ல அடிக்க வேண்டிய 50ங்கிறது 45 பால்ல அடிச்சா அது வந்து ஒரு அதை செலிப்ரேட் பண்ணவே முடியாது. 90 பால்ல செஞ்சுரி அடிக்கும் போது அதை செலிப்ரேட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்போ சகுனி இருக்காரு. எல்லா நேரத்திலையும் இவரு முடிவெடுக்கும் பொழுது கூட துரியோதனன் நல்லவனாவே காட்டப்படுறான். அந்த நேரத்துல எல்லாம் அவரால் எதுவுமே செய்ய முடியல. திருதராஷ்டிரர் நல்லவரா இருக்காரு. ஏன் உங்க பையனுக்காக நான் போராடிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் அறம்னு வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களேங்கிற மாதிரி போராடிதான் வராரு. கடைசியா ஒரு சான்ஸ் இருக்கு, இதையாவது அவனுக்கு வாங்கி கொடுத்துருவோமேன்னு தான் அவர் செய்யறாரு. நான் என் பெருங்கனவால் இவை அனைத்தையும் தொடங்கி வைத்தேன், அதற்கெனவே வாழ்ந்தேன். இன்று 60 ஆண்டு காலம் ஆகிறது. ஒரு முழு மானுட வாழ்நாள். திரும்பி பார்க்கையில் அனைத்தும் முழுமையாக பொருள் இழந்து விட்டிருக்கின்றன. இப்போ இந்த வெற்றியில அவருக்கு ஒரு சந்தோஷமே இல்ல. பகடையை கொண்டு போய் நெருப்புல போட்டுறாரு. மறுபடியும் விளையாண்டாங்களா இல்லையா அப்படிங்கறது மூலத்துக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணீங்க. பட் இவர் சொல்லி இருக்கிற அந்த எமோஷனை கொடுக்கக்கூடியது வந்து இன்னொரு தடவை பகடை ஆடாம இருக்கனாலதான் அந்த எமோஷன் கிடைக்குதுன்னு பாக்குறேன். சோ இவங்க 2 பேரோட முடிவு இப்படி இருக்கு. இன்னொன்னு ஜெமோ வந்து யுயுட்சுக்கு வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் திடீர்னு கொஞ்சமா யுயுட்சு உள்ள கொண்டு வந்துட்டே இருக்காரு. போய் அங்க போய் கன்வே பண்றது, கம்யூனிகேஷனுக்கு எல்லாமே திருதராஷ்டிரர் மெதுவா வந்து அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டதை வந்து நான் கவனிச்சேன். முதல்ல வந்து பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அவன் வளர்ந்து நிக்கிறான், பக்கத்திலேயே இருக்கான். நமக்கு வந்து விதுரர் வந்து ஒரு சூதர் பெண்ணுக்கு பிறந்து எப்படியெல்லாம் வந்து முக்கியத்துவத்தோட நாட்டுல இருக்காரு. ஆனா யூசுக்கு அது கிடைக்கல. அதை வந்து முன்னாடி இருந்து சொல்லவே இல்லை. பின்னாடி அவர் எப்படி கொண்டு வர போறாருன்னு தெரியல. ஆனா சடனா வந்து திருதராஷ்டிரருக்கு பக்கத்திலேயே அவரு நிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாரு யுயுட்சுவ. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. திடீர்னு எங்கேருந்து இவன் போய் தூது சொல்ற அளவுக்கு, இவன் போய் ஆணைகளை சொல்ற அளவுக்கு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு தருணம் வந்து திருதராஷ்டிரர் வந்து அவருடைய வேஷம் கலையிறது. முதல்ல எப்போனா 2 இடத்துல அவருக்கு வந்து இது நடக்குது. தர்மன் கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லுங்க, எப்படி சொல்லணும், ஆணையிட்டதா சொல்லணுமா. இந்த காணைகளை வந்து அவனே விரும்பி ஏத்துக்கிட்டதா இருக்கணும். பூசலை தவிர்க்கும் பொருட்டு அவனே இந்த முடிவை முன்வைத்ததாக காந்தாரி அறிய வேண்டும். இப்போ ஒரு காவியத்தை எழுதும் போது இதுல பெண்களுடைய பலம் அதிகமா இருக்கா, இல்ல நாடாளுகின்ற அரசர்களுடைய பலம் அதிகமா இருக்காங்கிறத வந்து ஒரு அனுமானிக்கவே முடியல. இந்த 11 புஸ்தகமாச்சு. பெண்களுடைய விளைவுகளாலதான் தவறுகள் நடக்குதா, ஆண்கள் தாங்க நினைக்கிறத நடத்திக்கிறதுக்காக பெண்களை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, தூக்கிட்டு வர்றதுன்னு கொண்டு வர்றதுனால தவறு நடக்குதாங்கிறத பேலன்ஸ் பண்ண முடியாமயே இது போய்கிட்டே இருக்கு. அப்போ அப்பயே விதுரர் ஒரு தடவை கேக்குறாரு, என்ன இப்படி சொல்றீங்க, காந்தாரி கிட்ட போய் கேக்குது இல்லைங்களா, கேக்குதுங்களா? நல்லா கேட்டுட்டு தான் இருக்கு, நீங்க பேசுங்க. சரி, ஓகே. நீங்க என்ன இவ்வளவு பெரிய சிறுமையை நீங்க பண்றீங்க, இது மாதிரி நீங்க பண்ணலாமா, நீங்க ஒரு அரசரு, இத போய் தர்மன் கிட்ட போய் இப்படி சொல்லுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி விதுரர் கேக்குறாரு. ஆமா, நான் சின்னத்தனம் தான் பண்றேன் அப்படின்னு அங்கேயே ஒரு தடவை ஒத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு 2வது தடவை தோல் உரியறது எங்க அப்படின்னா, இந்த முனிவரை கூட்டிட்டு வர்றாரு இல்லையா, அவரை கூட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது நீ யார கேட்ட அந்த முனிவனை அங்க கூட்டு போன, நீ எதுக்காக போன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆமா, அவன் பிறந்ததுல இருந்து என்னுடைய விளைவு என் பையன் வந்து நாடாளனும், என் பையனுக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிறது தான். அரோன்னு நான் போட்டுட்டு இருந்ததெல்லாம் இது வரைக்கும் வேஷம்தான், அது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி 2வது தடவை இந்த தருணத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். முதல் தடவை வந்து தருமனை போய் நீ வந்து உன்னுடைய இஷ்டப்படிதான் காட்டுக்கு போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற தருணத்துல லேசா அது இருந்தது. என்னடா இதை பெருசா சொல்லாத விட்டுட்டாரேன்னு நினைச்சேன். இந்த முழுமையா அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு ரொம்ப தன்னுடைய சிறுமையை வெளியில பிளேட்ல எடுத்து வைக்கும் பொழுது அன்னைக்கு நான் வந்து குரூப்லயும் பேச முடியாத நிலைமையில இருந்தா ரொம்ப கொந்தளிப்பா இருந்தது. இததான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இத வந்து இவ்வளவு மட்டமா இவ்வளவு இதுவா தன்னை ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவ்வளவு ரிவீல் பண்ணிக்கிறதுக்கு இல்லாம கொஞ்சம் கூட ஹிண்ட் இல்லாமயே கொண்டு போயிருக்காரு இது வரைக்கும்.
ஆனா நமக்கு தெரியுது இவர் கீழ்மையானவர் தான், இவர் கீழ்மையானவர் தான். இது எந்த நேரத்துல இவர் வெளியில வருவார் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததை அந்த இடத்துல கொண்டு வரதுக்கு ரொம்ப நல்ல சொற்களை பயன்படுத்திருக்காரு. அது 2 பத்தி தான் அவர் பேசுவாரு. அந்த 2 பத்தியில பேசிட்டு தவிச்சுக்கிட்டு மைத்ரேயத்தை ஓடுவார் முனிவர்கிட்ட. ஏதாவது பண்ணுங்க, என் பையனை காப்பாத்துங்க, நான் உங்க கால்ல விழுகிறேன். ஏன்னா திருதராஷ்டிரர் வந்து இதுவரைக்கும் அவரை அடிச்சப்பெல்லாம் போய் பார்த்ததே கிடையாது. துரியோதனை அடிக்கும் போதெல்லாம் இவர் போய் பாக்குறதே கிடையாது. முதல் தடவை அடி வாங்கி அவன் படுத்திருக்கும் போதும் போகல. இவரே மிதிச்சு அனுப்பும் போதும் இவர் கவலைப்பட மாட்டாரு. இந்த தடவை இவ்வளோ விஷயம் நடந்த பிறகு அங்க என்ன நடந்ததுன்னு 2 பேரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க விதுரர்ட்ட. எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நடந்திருக்குன்னு சொல்றாரு. இவர் அதை விவரிக்க மாட்டேங்கிறாரு. இல்ல அங்க நடந்ததை வரி வரியா சொல்லுங்கிறாரு. எதுக்காக வரி வரியா கேட்கணும்? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என் நிறைவாச்சா? நான் அப்ப கூட ஒரு தடவை இவ பார்க்க வரும்போது சொல்லினேன், திரௌபதி பார்க்க வரும்போது இவரு இதைத்தான் ஆசைப்பட்டாருன்னு. அப்ப கதிர் சொன்னாரு, இவர் ஆசைப்பட்டது அது இல்லைங்க, இவர் அப்படி நினைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குள்ள இந்த சிறுமை இருந்திருக்கு. இதை வரி வரியா சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளவு அங்க எவ்வளவு என்ன நடந்துக்குச்சுங்கிறத அங்க சொல்லியிருப்பான். ஆல்ரெடி சஞ்சயன் சொல்லியிருப்பான். ஆனாலும் இவங்க வாயால ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்ல சொல்றாரு. விதுரர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ எல்லாமே கேட்டிருப்பீங்க, இது எதுக்கு திருப்பி சொல்ல சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அவ்வளவையும் கேட்டுட்டு அவருக்கு உகந்த மாதிரியே முடிவெடுக்கிறாரு. அது அந்த மொமெண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து குந்தி என்ன அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள ஒரு தடவை காலன்கிறவன் வந்திருப்பான். அவன்கிட்ட பார்க்கும்போது விதுரர் காணா போயிருக்காரு, எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்ற அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்காகன்னா, சரி இவர் காணா போயிட்டாரு, இவரு சாப்பிடாம உண்ணா நோன்பு இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அப்ப இவர் செத்துருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. நீங்க இதை போய் அம்மாட்ட சொன்னீங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? விதுரர் அன்னை முகம் எப்படி இருந்தது எனக்கு நீங்க கரெக்டா சொல்லணும். இதே மாதிரி வரி வரியா சொல்லுன்னு அவன் கேட்ட மாதிரியே அர்ஜுனனும் கேட்பான். எங்க அம்மா முகம் எப்படி இருந்தது சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முகம் வந்து எப்பவுமே நான் எந்த டயத்துல பாப்பேன்னா, கதவை மூடுறதுக்கு முன்னாடி கணத்தை கூர்ந்து நோக்குவேன். ஒருத்தட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சு, தனிமை கொண்டு விட்டோம் அப்படிங்கிற உணர்வு எழும்பொழுது அந்த நேரம் உள்ளுக்குள்ள இருக்கிறது முகம் அப்படியே காமிக்கும். அப்ப அவங்களோட முகம் எப்படி இருந்ததுன்னா, காதலனை பற்றிய செய்தியை எதிர்நோக்கும் இளம் காதலியின் பரபரப்பே அவரிடம் இருந்தது. சோ விதுரரை பத்தி கேட்கும்போது குந்திக்கு எப்படிங்கிறத ஜெமோ வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவரே விதுரரா இருந்து அந்த மாதிரி ஒரு வரியை நிகழ்த்துவாரு. இங்கேயும் அதே செஞ்சிருக்காரு. அது மாதிரி விதுரர் வந்து அந்த இடத்துல அதை ரிவீல் பண்ணுவாங்க. அப்போ விதுரர் வந்து காட்டுக்குள்ள இருக்காரா, அவர் உண்ணா நோன்பெல்லாம் இருக்க மாட்டாருங்க. இவங்களதான் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்பாரு. ஒண்ணு ஒண்ணா விதுரர் பண்ணிக்கிட்டே வராரு. முதல்ல போய் திருதராஷ்டிரர்ட்ட பேசுறது, கணிகர்கிட்ட போய் பேசுறது, சவுனகரை கூட்டிட்டு அலையிறது, அதுக்கப்புறம் இவங்களை தேடி காட்டுக்கு வரேன்றது, உள்ளுக்குள்ள ரூமுக்கு போய் பல நாட்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது, பல விதமா எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான தருணம் விதுரரை பத்தி சொல்லணும்னா, ஆயிரத்தவனை கழுவுல ஏத்துறது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பையன்களுக்கு இதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து ரொம்ப மாசா இருக்கும். அது மாதிரி கழுவுல ஏத்திட்டேங்கிறத வந்து சவுனகர்ட்ட சொல்லவே மாட்டாரு. அவர் கேட்டுட்டே இருப்பாரு, இவர் சொல்லவே மாட்டாரு. அதே வார்த்தைய திருதராஷ்டிரன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற வயத்தறிச்சலோட ஒரு தடவை சொல்லுவாரு. 1000 இருந்தாலும் அவன்களுக்கு நீ அப்பா மாதிரி, அதனால நீ அவங்களோட நன்மையதான் பாப்ப, நான் வந்து என்னுடைய பையனோட நன்மையை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு நிகழ்வு வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்தது என்னன்னா, திரௌபதி வந்து ஒருத்தட்டையா போய் பேசுவா, இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு 2 அத்தியாயம் முன்னாடியே தருமர் வந்து கணாதர்ட்ட சொல்லிடுவாரு, ஏன் வந்து இந்த செயலை இப்பயே படைய கொண்டு போய் அவங்களை கொன்னு குருதி எடுத்து ஏன் இவளுக்கு கொடுக்க முடியாது, பரிசா கொடுத்து இவளை வந்து ஆற்ற முடியாதுங்கிறதுக்கு முன்னாடியே தருமரும் பிரதர்ஸும் பேசிடுவாங்க. அதுக்கு பிறகுதான் இவ வந்து போராடுறா. அந்த இடத்துல கணாதர்ட்ட என்ன சொல்றாருன்னா, அறம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த குருநிலையுடைய வேதம் என்ன சொல்லுது, அவங்களுடைய மெய்யறிதல் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிடு, விழைவை செய்யறதுதான் இங்கே அறம். உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுடு, அதை செஞ்சுட்டு திருப்தியா இரு. இந்த உலகம் வந்து வாழறதுக்காக தான் நீ பிறந்திருக்க, நீ இஷ்டப்பட்டதை செய்யுங்கிறாங்க. அப்பயே அவர் சொல்லிடுறாரு, நான் வந்து அஸ்தனாபுரியை வெல்வதற்காக உடனடியாக அதுதான் என்னுடைய உடனே தேடக்கூடிய இன்பம்ங்கிறது எந்த ஐயமும் கிடையாது. சத்திரிய குலத்துடைய அறமும் அதுதான் அந்த நீங்க சொல்ற வேதத்தோட நெறி. என் மக்களுக்கு நான் என்ன வாக்கு கொடுத்தேனோ அதையும் நான் பண்ணிடுவேன். ஆனா அத பண்ணாம நான் இப்ப இங்க இருந்து காடு காடா போய் எதையாவது கத்துக்கிட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னா,
ஆற்றப்படாத கடமைகளோடு, பேணப்படாத சொற்களோடு, அடங்காத விளைவுகளோடு செத்துடுவேன். அடுத்த பிறவியில இது என்ன தொடரும். ஆனா அடுத்த பிறவியில நான் போய் கஷ்டப்படுவேன். இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உறுதியா ஒண்ணு சொல்றேங்க. இந்த இந்த மாதிரி போய் பண்ணி அவங்கள கொலை பண்றதுங்கிற அந்த இன்பம் வந்து இந்த தருணத்துக்கு மட்டுமே உரியது. இந்த நிமிஷம் இந்த பழம் எனக்கு இனிக்கலாம், எனக்கு பசி தீரலாம். ஆனா அது என்னுடைய கொடி வழியினருக்கு பெரும் நோயை கொடுத்து 1000 ஆண்டு காலத்துக்கு அந்த நோய் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நான் இந்த கசப்பு மருந்தை தான் சாப்பிட விரும்புறேங்கிறத அவர் தெளிவா சொல்லிடுறாரு. அந்த இடத்துல திரௌபதி இல்ல. அதனால அதுக்கு பிறகுதான் அவ போய் தருமர்கிட்ட போய் பேசுறா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ பண்ண மாட்டியா, உன்னை நம்பிதானே நான் வந்தேன், போர் பண்ணலாமா வேணாமா நீ முடிவு பண்ணாம இருந்துகிட்டு இருக்கியே, நீ போ அப்படின்னு சொன்னோடனே அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு கண்ணாப்பையா கேட்டு அடுத்து பீமன் கிட்ட வருவா. இந்த நிகழ்வு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீமன் வந்து ஆஹ் யார வந்து தூண்டி விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலதான் எனக்கு ரொம்ப ஆசை, நீயாவது பண்ணுன்னு கேக்குறா. அப்ப வந்து பீமன் வந்து எகிருவான். துருபதன் மகளே, இப்ப சொல்றீ நான் என்ன பண்ணணும் உனக்கு, சாரி அபவுட் த லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன்ல அந்த டோன்ல சொன்னாதான் அந்த இது கரெக்டா கன்வே ஆகுங்கிறதுனால சொல்றேன். உனக்கு ஒப்புதல்னா நான் இப்பயே போறேன், போருக்கு கூப்பிட்டு எல்லாரையும் நெஞ்ச பிளந்து உனக்கு குருதியை எடுத்துட்டு வரேன், அதெல்லாம் மூத்தவர் தடுக்கவே முடியாது என்ன அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே பாவி இவ வந்து அத ஒத்துக்கிறாளா? நீ எங்க போற, நீ போனா அங்க அங்கன்னு ஒருத்தன் இருக்கான், என்னுடைய பெஸ்டி, அவன் உன்னை பொழந்து அனுப்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அர்ஜுனன் வந்து இத கேட்டுக்கிட்டே இருக்கான். இவளுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது அவன் டைரக்டா சொல்லிடுறான். அவன் எப்பவுமே யாருக்குமே பயப்படுறதோ யாரையும் திருப்தி பண்ணணுங்கிறதே கிடையாது. நான்லாம் வரல, என்னால எல்லாம் பண்ண முடியாது. அப்பதான் துருபதன் மகளேங்கிற இதை சொல்ல எடுக்கிறானுங்க. அவ்வளோ கோவத்துல என்ன சொல்றா, அப்பனா நான் செதை ஏறிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் அப்பதான் நடுங்கிடுறான். ஐயோ இவ இவ்வளோ இதுவா இருக்காளா, இன்டென்ஸா இருக்கு இவளுடைய நோக்கம், இதை நம்ம ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு. இப்போ இது மூணையும் ஏன் சொல்றேன்னா, எது பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு லிமிடேஷன் இருக்கு. உணர்ச்சி வசப்படுறது, யோசிக்கிறது, இதெல்லாம் இவங்க 3 பேர் தான் பண்றாங்க. இதுல பெரிய பியூட்டியே வந்து நகுலனும் சகாதேவனும் எல்லா தருணத்திலயும் அமைதியா இருக்கிறதும், அவங்க கிட்ட திரௌபதி வந்து ரொம்ப பிரச்சனை வச்சுக்காததும், அவங்களால எந்த இடத்துலயுமே பிரச்சனை வராதும், ஒரே மாதிரியா மெயின்டைன் பண்றதும் அவங்க 2 பேரும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப நீங்க எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சொல்வளர் காடு வந்து போர் அடிக்குது, இதை புரிஞ்சுக்க முடியலன்னு. இதுல நிறைய நிகழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த நிகழ்வுகளுக்கு நடுவுலதான் காடுகளுக்குள்ள அவங்க போறாங்க. சோ எல்லா குருநிலைகளையும் மெய்யறிதல்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு என்ன வேணுமோ நான் அப்படியே சேர்த்து சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, அதை போய் நான் திருப்பி விவரிக்க விரும்பல. என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு ஒரு குருநிலையில சொல்றாங்க. என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் நீ பண்ணிட்டேன்னா அதுக்கு எதிர்விளைவுன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்காகவும் காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. எது தேவையோ அதை மட்டும் கத்துக்கோ, எல்லாமே கத்துக்க கூடியதுதான் அப்படிங்கிறாங்க. அறிவை தான் நீ அறிஞ்சுக்கணும், அந்த அறிவை நீ அறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அறிய முடிஞ்சது எல்லாமே பெரிய அறிவுன்னு எடுத்துக்க முடியாது. அதை நீ தெரிஞ்சுக்கிட்டனாலும் அறிய முடியாததுன்னு ஒண்ணு இருக்கு. அது அது அந்த பிரிதொன்றும் இல்லாத மெய்மைன்னு ஒண்ணு இருக்கு. எது மாதிரியும் இல்லாத புதுமையான அறிவுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு எதிர்கேள்வி கேட்கறாங்க. எது மாதிரியும் இல்லாத ஒரு புது அறிவுன்னு ஒண்ணு இருக்குன்னா, முன்னாடி எது மாதிரியும் இல்லாதன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அதுவுமே அந்த மிச்சம் இருக்கிற அறிவு மாதிரி இல்லாத ஒரு புதுமையான அறிவு தானே. இதுல எதை நம்ம வந்து பெருசுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா காடுகள்லயும் தர்மர் சுத்தி 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 வந்துகிட்டு இருக்காரு. எல்லா காடுகள்லயும் இதேதான் இது ஒரு காட்டுடைய கொள்கையை இன்னொரு காட்டுல மறுத்துக்கிட்டே போறாங்க. அப்போ திருப்பி திருப்பி அந்த சூரியன் வந்து யாக்ஞவல்யர்கிட்ட வாங்கின அதே கருத்தை தான் ஆரம்பத்திலே தௌமியர் சொல்றாரு. நீ என்ன முதல் குருநிலையில போகும்பொழுதே என்ன கிடைக்குதுன்னா, நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, முதல்ல நீ ஒன்னைய நீ அறிஞ்சுக்கோ அப்படிங்கிற மெய்யர் இதெல்லாம் கேட்கிறாங்க. அதே மெய்யர் இதெல்லாம் கடைசியா போய் தனியா அவர் போகும்பொழுதும் அவர் உணர்ந்துக்கிறது என்னன்னா, உனக்குள்ள தேடு, உன்னைய நீ கண்டுபிடிங்கிற மெய்மைதான். இப்ப நடுவுல கத்துக்கிட்டது எல்லாமே வந்து எல்லா சிலபஸ்ல எல்லாத்தையுமே படிப்போம், எதுல இருந்து கொஸ்டின் வரும்னு தெரியாதா, அல்டிமேட்டா ப்ளூ பிரிண்ட்ல இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு இருக்கலாம். அந்த மாதிரி உன்னையே நீ அறிதல்ங்கிறதான் சொல்றாங்க. இதுல யார் யார் அவங்கள அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தருமர் அவருக்குள்ள உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருதராஷ்டிரன் தான் யாருங்கிறத வெளிக்காட்டிட்டான். கணிகர் நான் இவ்வளவுதான் முடிச்சுக்கிட்டாரு, அவருக்குள்ள இருந்தது எல்லாமே வெளியில வந்துருச்சு. குந்தி ஒரு இடத்துல வெளியில வரா. எந்த இடத்துலனா, சவுனகர் போய் பேசுறாரு. இங்க அவங்க எல்லாம் உங்கள்ட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப குந்தி சொல்றா,
இங்க வரானுங்களா, எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக வரானுங்களா, அவன்லாம் மனுஷனா, அவன்லாம் ஆம்பளையே இல்ல, அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசிடுறார் தர்மரை. இத சொல்றதுக்காக நீ எல்லாம் வந்தியா? விதுரர்லாம் அங்க இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு? நீ அவர்லாம் இருந்தாருன்னா இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டு போராடி இருப்பாரு. நீ அங்க சும்மா இருந்துட்டு இங்க வந்து நிக்கிறியே அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த தௌமியர் பேசுறது எனக்கு ரொம்ப சவுனகர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாமா, பேடி அவர் பேடிதான். ஏன்னா அவர் பேடியோட பையன் இல்ல. ஆனா அவர் வந்து சத்திரியர். உங்கள மாதிரி ஒரு அந்தணரை வந்து அவமதிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கௌரவமானவங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கீழ்மையா போயிடும் குந்திக்கு. அந்த ஒரு நிமிஷம் அவ உணர்வா, ஆமா இப்ப நடந்தது எல்லாமே என்னுடைய விளைவுக்காக தான். நான் வந்து நோன்பு இருந்து ஆசைப்பட்டேன்னு அவ சொல்லுவா. நான் விழைஞ்சதான் இப்ப நடந்திருக்கு அப்படின்னு. முதல் குருநிலைக்கு கூட்டிட்டு போகும்போதே ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக அந்த சவுனகர் சொல்லுவாரு, இது எல்லாமே ஊழ்தான், இதனாலதான் நடந்திருக்கு, அதனாலதான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்ம செய்யறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல, அதனால அங்க நடந்தது எதுவுமே தப்பு இல்லைங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோடனே முதல் குருநிலையில இருக்கிறவர் சொல்லுவாரு, அது தவறு, நீங்க நினைச்சது தவறு, இதெல்லாம் ஊழ்னு சொல்லாதீங்க, நீங்க விழைந்ததே இதுதான், இதெல்லாம் நடக்கணும்னு நீங்க விரும்புனீங்க, அது நடந்துருச்சு, அது நடந்த பிறகுதான் சொல்ல முடியாத ஒரு அமைதி வந்தது, ஆமா கரெக்ட் தான், அப்ப தர்மரும் ஒத்துக்குவாரு. இதே பாயிண்ட் தான் கிருஷ்ணர் வந்து சொல்லும் போதும் சொல்லுவாரு. கிருஷ்ணர் இதுல வந்து நம்ம எத்தனையோ ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுல பெண்ணை ஒரு சபையில நடத்தி இழிவுபடுத்தினது அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு பெண்ணியம் எல்லாம் பேசக்கூடாது. அன்னைக்கு அவங்களே வகுத்து கொண்ட நெறி, அவங்களே வகுத்து கொண்ட நீதி, சத்திரியர்கள் என்ன மாதிரி நிலைமையில இருந்தாங்களோ அதுக்கு உட்பட்ட காட்சிகள் தான் அங்க நடந்தது. இதை நம்ம வேடிக்கை தான் பார்க்கலாமே தவிர இங்க போய் நீதி சொல்றதுக்குலாம் நம்ம அதெல்லாம் கடந்து வரணும். இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத ஒரு நிகழ்வா பார்த்துக்கிட்டு வரணும். அதுல இருந்து இன்னைக்கு உள்ள லைஃபுக்கு நீங்க ஏதாவது லெசன் எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாமே தவிர அதெல்லாம் அழிச்சு எழுதுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. அன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான். அங்க வந்து நீ என்ன எதிர்பார்த்த, அதுதான் உனக்கு நடந்ததுன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு. நான் வரணும்னா என்ன கேட்டா ஒரு விதத்துல வந்து கிருஷ்ணர் வந்து அவளை காப்பாத்துற மாதிரி எழுதாம இந்த மாதிரி நான் கேள்வி கேட்க வச்சதே ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த ஜெவோடைய அந்த ஃபார்முலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ ஆசைப்பட்டதுதான் உனக்கு கிடைச்சது. நீ ராணியா இருக்கும்போது 1000 பேரை கொல்லும் போது உனக்கு ஒரு இடம் வேணுங்கும் போது இந்திரபிரஸ்தத்தை அமைக்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ, அது நியாயம். உன்னை ஒருத்தன் கூப்பிட்டு சபையில வச்சு அவமானப்படுத்திட்டா மட்டும் ஆஹ் அது தவறா? ஒருத்தரை இது சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேட்டுட்டு மறந்துருங்க. நடுராத்திரியில யாரையாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா தவறு, சட்டசபையில வச்சு அவமானப்படுத்தினா தவறு, அதை மட்டும் தவறுன்னு சொல்லி ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோ எல்லாமே இப்ப கூட நடக்குது அதே மாதிரி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அது இதே நிகழ்வுகள் வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதனால அன்னைக்கு இருந்ததை இன்னைக்கு மாத்திரதாவோ எதையாவது ஒரு நியாயம்னோ சொல்லிட முடியாது. யாக்ஞவல்லியார் திருப்பி திருப்பி அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சூரியனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு இடத்துல இருந்தும் கத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு அதை எதிர்த்து பேசிட்டு போறவங்க யாருமே எந்த இடத்துலயுமே திருப்தி ஆகவே இல்லை. அதனால கடைசியா உங்களை நீங்க மெய்மையை தேடுங்க அப்படிங்கறதான் திருப்பி 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 சொல்றாங்க. எல்லா இடத்துலயுமே தர்மர் என்ன யோசிக்கிறாருன்னா, தப்பு பண்ணிட்டோம், இதை எதிர்த்து யாராவது ஒருத்தர் மன்னிக்கணும். யார் மன்னிக்கணும்? திரௌபதி கிட்ட இருந்து ஒரு சிரிப்போ அவருக்கு ஒரு அங்கீகாரமோ கிடைச்சிட்டா இந்த மெய்யறிதலே அவர் தேடி இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இத பூரா அவ உணரணுங்கிற வரைக்கும் அவ கம்முனே இருக்கா. அவரு வந்து அவருடைய ஈகோ அங்க வந்து மேல வரதையோ அவ ஒரு வார்த்தை கூட பேசாம திருப்பிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவும் பண்ணியிருக்காரு. இவ்வளவு அடியும் பட்டுதான் ஆகணும். அதுல தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கறதுக்காக பல இடத்துல போய் மெய்ய வருத்திக்கிட்டே இருக்காரு. கடைசியில தீஞ்சு போய் திரும்பி வராரு. அங்க வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கூலி கிடைச்சிருக்கான்னு பார்த்தா பெருசா அந்த கூலி எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரியல. இவ்வளவு கோபத்துக்கும் இவ்வளவு புறந்தள்ளலுக்கும் அவர் டிசர்விங் தான். அதை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் இந்த காடுகளுக்குள்ள பூந்து அவர் அனுபவிக்கிறாரு. மத்த யாருக்குமே அவர் அளவுக்கு கஷ்டமா இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா குற்றமுள்ள உணர்ச்சியை அவர் தான் தூக்கி சுமந்துகிட்டு இருக்காரு. மீதி எல்லாருமே வந்து அவ்வளவு குற்றத்தை தூக்கி சுமக்காத பீமனுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கு.
அதனால அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அங்கேயே வந்து இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அரசவையில வந்து எல்லாருமே தூங்கிடுவாங்க பாருங்க. 5 பேருமே தூங்கிடுவாங்க. தர்மர் உட்பட தூங்கிடுவாங்க. ஏன்னா தர்மருக்கு அந்த இடத்துல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நாட்டை கொடுத்துட்டா வச்சுக்குவோம், தரேன்னா ஆண்டுக்குவோம், தரலைன்னா காட்டுக்கு போய்க்குவோம். இந்த மாதிரி ஒரு விட்டேத்தியான மனநிலைமையில இருக்கிறதுக்கு இவ்வளவு உதாசீனம் டிசர்விங் தான். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அவர் கண்ட மெய்யறிதல் வந்து நமக்கும் சேர்த்து பாடம். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அது நியாயமா இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறது. கிருஷ்ணரை பத்தி தனியா சொல்லணும் அப்படின்னா 48வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, நான் பேச ஆரம்பிச்சிட்டா கேட்கறவங்கள மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கேனான்ட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு முடிச்சுக்கங்கன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிருவேன். அதனால அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லிடுங்க. கிருஷ்ணரை பத்தி மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு தெய்வ அம்சமா காமிச்சு இவர் தெய்வம், இப்ப வந்து மனிதரா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி கிருஷ்ணரை பத்தி எழுதுறாரு. சத்திரியர்கள் என்ன செய்யணும், ரூமுக்குள்ள உட்காந்துட்டு திட்டம் போட்டு இவனை அடிக்கலாமா அவனை அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் யாதவர், இவருக்கு சத்திரியர்லயே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு குருகுலத்துல இவரை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. என்ன உங்க ஆள் என்ன யாதவன் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கான், அவன்லாம் ஒரு அரசன் நினைச்சிட்டு அவன் ஒரு நாட்டை அமைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எதிர்த்து ஏதாவது பண்ணிட முடியும்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி ஒரு குருநிலையில அவரை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஆனா அழிக்கணும்னு ஒருத்தரை நினைச்சிட்டா எப்படி அழிக்கிறாரு பாருங்க. இங்க இருந்து சால்வன் வந்து தாக்குறான், படையை எடுத்துக்கிட்டு வரான். டைரக்டா அவனை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நிப்பாட்டணும், ஃப்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் பாக்குறாரு. வேற ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. 10 பேரை கூட்டிட்டு நேரா அவன் அரண்மனைக்கு போய் அவன் பசங்களை எடுத்து அவனுங்க தலையை மட்டும் வெட்டி நட்டு வச்சிடுறாரு. முடிஞ்சது. இனி என்ன பயம் கொடுக்கணுமோ அந்த பயத்தை நேரடியா கொடுத்துடுறாரு. இத பண்ணாமதான் மத்த சத்திரியன்கள் யாரையாவது கூட்டு சேர்த்துக்கிட்டு பெரிய படையை ஏத்துக்கிட்டு நீ வரியா நான் வரியான்னு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நிமிஷமா பண்ணிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி வராரு, குடிகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வர்றாரு. அது ஒரு மாசான மொமெண்ட். நான் உங்கள்கிட்ட எல்லாத்துலயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேட்டு எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துட்டு வந்து அவ்வளோ பேரோட பையனையும் கொலை பண்ணி தலையை துண்டிச்சு நிறுத்திடுறாரு. இது நல்லதுன்னு நான் சொல்ல வரல. பட் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒருத்தனை அழிக்கணும் முடிவு பண்ணிட்டா 18 ஆண்டு காலம் காத்திருந்து பகடை விளையாடி அவனை காட்டுக்கு அனுப்பி 1 வருஷம் காணாம இரு, அங்கேயே முடிச்சிடணும். பழியோ பழி இல்லையோ அதை செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுட்டாரு. அப்ப என்ன அவரும் அங்க அததான் சொல்றாரு. இப்ப வந்து எனக்குள்ள இருக்கிற விராட புருஷனுக்கு நானே கட்டுப்பட்டவன் கிடையாது. அவன் என்ன சொல்றானோ அதுதான். இங்க நான் தான் பரம புருஷன், இதுக்குதான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப கோவம் வந்துருது அவருக்கு. என்ன நான் கரெக்டா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு தேவை நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, நான் செய்யறதா ரைட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த பவர்ல நான் இருக்கணும். அந்த பவர்ல என்னை இருக்க விடாம நீங்க எல்லாம் துரத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் இப்படிதான் செய்வேன். இதுக்கப்புறம் நீங்க அடங்கலைன்னா உங்களுக்கு உயிரும் உங்களோடது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓரளவுக்கு சத்யபாமாக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனா அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. முடிச்சுட்டு வந்து போய் நீ தெருவுல உட்காந்து உண்ணா நோன்பு இருக்கணும், அவ்வளவு பேர் காலையும் உன் தலையில வச்சு மன்னிப்பு கேட்டுட்டு வரணும். எங்க செய்யணுமோ அங்க எல்லாத்தையும் அவர் ஒருத்தர் தான் கரெக்டா பண்ணிருக்கிறதா நான் நினைக்கிறேன். சோ இதுதான் சொல்வளர் காடுல ஓரளவுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் எல்லாம் 30 பக்கத்துக்கு போகுது. அவ்வளவையும் பேசணும்னா 2 நாள் பேசுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பதிவுலையும் சொல்ல பாக்குறேன். இந்த காட்டுல என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, உனக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டா பண்ணிடு, அந்த மாதிரி வாழ்க்கையை வாழு அப்படிங்கறதான் கத்துக்கிட்டேன். லீலைங்கிறத பத்தி கோமதி சார் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசலைன்னா நான் இன்னொரு ரவுண்டு பேசுறேங்க. நன்றி. மீட்டிங்கே வரலைங்க, நீங்க பேசுறீங்க. சரி. லீலைங்கிற இடத்த பேசும்போது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரசிக்க தகுந்ததா இருந்தது. என்ன அப்படின்னா, எதை வேணா யார் வேணா பெருசா கதையா பேசிடலாம். ஆனா அதை நடைமுறையில செஞ்சு காமிக்கிறது அப்படின்னு வரும்போதுதான் ஒரு சிக்கல் வருது. ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா, இவர் கோகுலத்திலிருந்து கம்சனை இது பண்றதுக்காக போனாரா அல்லது சாந்தீபனி குருநிலையில இருந்து கம்சனை கொல்றதுக்காக போனாரா அப்படிங்கிறதுதான் ஒரு டவுட்டா இருக்கு. இதுல வந்து 2 விதமாவும் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த வீட்ல இருந்து போனாங்க அப்படிங்கறது மட்டும் தெரியல.
பலவிதமா அவர் சொல்லி பாக்குறாரு. இருள்ங்கிறது வந்து மறைஞ்சு போறது இல்ல, விடிஞ்சதுக்கு அப்புறமும் அது வந்து இது இலைகளுக்கு அடியிலயும் ஒரு ஒரு இருட்டுக்குள்ளேயும் அந்த பகல்ல இருக்கக்கூடிய பொருள்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிழல் அப்படிங்கிறது இருட்டுதான் அப்படின்லாம் பலவிதமா சொல்லி சொல்லி பாக்குறாரு. அப்ப வந்து கிருஷ்ணர் அங்க கேட்க முடியல. இப்ப இவ்வளவு பேரை கொன்னுட்டாங்களேன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தோட வராது. நீங்க லீலை லீலைன்னு வரீங்களே, எது லீலை? மனுஷங்களுக்கு நடந்ததுனால உனக்கு இவ்வளவு வந்து கோவம் வருது. இது வந்து இங்க பாரு, ஒரு பருந்து வந்து ஒரு சின்ன குழவியான ஒரு குருவியை தூக்கிட்டு போகுது, ஒரு கிளியை தூக்கிட்டு போகுது, அப்பெல்லாம் உனக்கு இது தோண மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ஈஸியா கடந்து போறாரு குரு. கிருஷ்ணரால அதை வந்து ஏத்துக்க முடியல. என்னது இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், நீங்க வந்து அத போய் சாதாரண விஷயம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கோவமா கிளம்புறாரு. இங்க இருந்து அவர் கிளம்பும் போதே கேட்கிறாரு, என்ன இவ்வளவு பண்ணிருக்கான், இன்னுமா அவனோட நெஞ்சு பிளக்கப்படவில்லைன்னு கேட்கிறாரு. அக்ரூரர் என்ன சொல்லி கூட்டு போறாரு, அதை நீதான் செய்யணுங்கிறது ஊழ் போல இருக்கு, வா உன் ஆசிரியரோட வாழ்த்தை வாங்கிட்டு கிளம்புவோங்கும் போது கொந்தளிச்சுக்கிட்டு கிருஷ்ணர் போறாரு. இவர் உக்காந்துகிட்டு உலகத்துல லீலைன்னா என்ன அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னன்னா அன்பு, இரக்கம், அழகு, நெறி, அறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அது அப்படியே ஆப்போசிட்டா மீறல், மரம், வெறுப்பு, கொடுமை, இருள் அதே மறுபக்கம் இருக்கு. இந்த மாதிரி இது இது ரெண்டுக்கும் நடுவுல உட்காந்துக்கிட்டு இதோட இஃபெக்ட் இது, இதை பண்ணா இது வரும், அதெல்லாம் யோசிக்காம ரெண்டையும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணும். இன்பத்திலையும் துன்பத்திலையும் எந்த நேரத்திலையும் இருளையும் ஒளியிலையும் அறத்திலையும் மரத்திலையும் அசையாத சித்தத்தோட இருக்கணும். அவன் தான் யோகி, அந்த லீலையை அவன் தான் காண்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இவருக்கு கோபமா வருது, போயான்ட்டு போயிடுறாரு. போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாரு. லீலைன்னா என்னன்னு எங்க கேக்குறாரு அப்படின்னா, அவரு பையனை காணாம். பையனையே காணும்னு பையனுக்கு அப்பா நீர்க்கடன் பண்றாரு, அப்பாவே காணும்னு அப்பாவுக்கு பையன் நீர்க்கடன் பண்றான். மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பாச போராட்டமா இருக்கு. அந்த சாந்தி முனிவருக்கும் அவர் பையனுக்கும் பாஞ்சஜன்யத்தை புடிச்சு அங்கேயும் தனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் வராரு. இந்தாங்க உங்க பையனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அங்கன்னு சொல்லி விவரிக்க சொல்றாரு. அவன் எப்ப வருவான், அவன் எந்த பஸ்ல வரான், அவன் எத்தனை மணி ட்ரெயின்ல வரானே இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இருங்க நான் சொல்றேங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேங்கிறாரு கிருஷ்ணர். அதெல்லாம் அவர் கேட்க தயாராவே இல்லை. என் பையன் எப்ப வரான், நான் அவனை ஃபர்ஸ்ட் பாக்கணும் அப்படின்னா அப்ப சொல்றாரு லீலை அப்படிங்கிறாரு. அங்க இது இது இதுக்கு பேர் என்ன? அப்போ எனக்கு வந்தா உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியாங்க மாதிரி இப்ப சொல்லுங்க லீலைங்கிறத அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறாரு. சாந்திமணி குறுநிலையில தான் அவர் அதை தான் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா கூட அதுலயும் ஃபில்டர் பண்ணி என்ன எடுத்துக்க முடியுமோ அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் வெளியில போறாரு. அந்த இடத்துல அவர் வந்து அந்த லீலைங்கிற வார்த்தையை சொல்ற இடம் வந்து ரொம்ப மாசா இருக்கும். அப்போ உனக்குன்னா ஒண்ணு, எனக்குன்னா ஒண்ணா அப்படின்னு சொல்லி எதிர்த்துட்டு போறாரு. அதனால எனக்கு அந்த குருகுலத்துல 2-3 பேர் அவரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது, அவங்க பேசுறது அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா இவ்வளவு தூரம் இவர் நியாயப்படுத்திடுறாரு, லீலையை வந்து நியாயப்படுத்திடுறாரு. அதெல்லாம் வந்து எழுத்தளவுலதான் இருக்க முடியும். இந்த குருகுலத்துல நான் ஒதுக்க நினைக்கிறது இந்த நிகர்நிலையான சித்தத்தோட இருக்கணுங்கிற அந்த லீலைங்கிற பாயிண்ட மட்டும் ஒதுக்கிட்டு எல்லா லீலைகளையும் அவரே பண்றாரு. சோ தெய்வ நிலையில இருக்கிறவன மனுஷ நிலையில இருந்தா என்ன மாதிரி முடிவு எடுப்பான், கிளவரா எடுப்பான். ஆள்பலம் கம்மியா இருந்தா கூட கிளியரா முடிவு பண்ணி திட்டம் போட்டா என்ன பண்ணலாங்கிற உண்மையான சத்திரிய குணங்கிறது கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. மீதி எல்லாருமே வாழ்நாளை வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நன்றி மேடம். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? மேம் பேசுறீங்களா? ஓகே, பேசி முடிச்சிடுறேன். சொல்வளர்காடு அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லப்போனா ஒரு முன்முடிவோட அணுகுன புத்தகம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனனுக்கு காண்டீபம், கர்ணனுக்கு வெய்யோன் அப்படிங்கிறப்ப தர்மனுக்கான புத்தகம் அப்படிங்கும் போதே நமக்கு முன்கூட்டியே சில முன்முடிவு வந்துருச்சு. இது எப்படியும் போட்டு அறுக்க போறாங்க, ஓவரா தத்துவம் பேச போறாங்கன்னு. உண்மையிலேயே புத்தகம் முழுக்கவே அப்படி இல்லை அப்படிங்கிறது ஓரளவு எனக்கு ஆறுதலான விஷயம். ஏன்னா இவங்க காட்டுக்கு போறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது, அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட சீன்ஸ்.
சீனாபுரத்தில் நடக்கிற நிறைய சீன்ஸ் வருது. அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ குறைஞ்சி கிளைக்கதைகள் தத்துவம் அது இதெல்லாம் வரும்போது இளையராஜா கிருஷ்ணர் வந்துடுறாப்புல. அவரோட அந்த போர்ஷன் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் 2 பேக் ஸ்டோரி வருது. ஒன்று அவருக்கும் அந்த சாந்திமணி குழந்தைக்கு இருக்கிற அந்த ஃபிளாஷ்பேக் ஒன்று, இவர் ஏன் சூதாட்டம் நடக்கும்போது வரல, ஹெல்ப்புக்கு வரல அப்படிங்கிறதுக்கு அங்க இவனோட நடந்த போர் என்ன நடந்தது, அங்க துவாரகையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்ற ஒரு ஃபிளாஷ்பேக். இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு மசாலா சினிமா மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக் நிறைய இருக்கிறதுனாலே நமக்கு அது அந்த ஒரு முழு தொய்வு இல்லை அதுல. அதுக்கப்புறம் மறுபடியும் இது ஆரம்பிச்சிருது. இது இந்த இந்த புத்தகத்துக்கான பாதையில பயணிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு குருகுலமா போறது, அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி அப்படின்ட்டு போறது. மற்றபடி இப்போ கிளைமேக்ஸ்ல ஒரு 4-5 அத்தியாயம் வந்து அந்த மான்கிட்ட மாட்டி அதை தேடி போறது. அதுக்கும் அந்த உண்மையிலேயே அந்த எச்ச குலம் அப்படிங்கிறது தான் வந்து ஒட்டுமொத்த மகாபாரதத்திலேயே தர்மன் ஸ்கோர் பண்ற இடம். ஏன்னா மொத்த பாரதத்திலயுமே எல்லா நேரத்திலயுமே தர்மனை எல்லாரும் காப்பாத்துவாங்க. தர்மன் மத்தவங்களை காப்பாத்துற இடங்கிறது அந்த குளத்துல மாட்டி இவங்கெல்லாம் உயிர் விட்டதுக்கு அப்புறம் இவன் கரெக்டா பதில் சொல்லி மத்தவங்களை காப்பாத்துறதுங்கிறது அந்த ஒரு சீன் தான். அந்த ஒரு சீனை மட்டும் எடுத்துட்டா மொத்த பாரதத்திலயுமே தர்மன் ரொம்ப டவுன் பீஸா இருப்பாப்ல. ஏன்னா அவருக்குன்னு எங்கேயுமே ஸ்கோர் பண்றதுக்கு இடமே இருக்காது. வாய் வார்த்தைங்கிறத தாண்டி இவரு காப்பாத்துறது, இவரு 4 பேரும் சொல்ல போனா இறந்துருவாங்க தம்பிங்க. அந்த 4 பேரையுமே கரெக்டான இவரு இப்போ ஒரு கேள்வி வரும். இவரு வந்து இந்த புத்தகம் முழுக்க தத்துவங்களை மெய்மைகளை தேடி தேடி கண்டுபிடிச்சாரு இல்லையா? அப்படி கண்டுபிடிச்சு இதனால என்ன பயன் அப்படின்னா, அதை வச்சுதான் அவங்க 4 பேருக்கு உயிரியே கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஒரு ரிசல்ட் நம்ம காட்ட முடியும். இதனால என்ன பயன் அப்படின்னா, அதை வச்சுதான் எச்சர்கள் அந்த குளத்துக்கிட்ட இருந்து இவங்க உயிர் போனதை இவர் காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் அது. அது உண்மையிலேயே நிறைய நம்ம கிளிக்கதைகளாவோ இல்ல வெவ்வேறு இடத்துலயோ வெவ்வேறு வருஷம் நம்ம படிச்சிருப்போம். இதுல கொண்டு போனது வந்து நல்லா இருந்தது. எப்படின்னா அடுத்து எங்க போறது அப்படின்னு தெரியாதப்ப அந்த நாரையோட சிறகு வந்து விழுந்து அந்த நாரைய ஃபாலோ பண்ற போது அதுக்கான ஓவியம்லாம் சூப்பரா இருந்தது. போறது அங்க இருக்கிற கண்ணுக்கு தெரியாத எச்சர்கள், அப்புறம் எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மாத்தி போய் அதுக்கப்புறம் இவரு இது பண்ணி இது பண்றது. இந்த இந்த இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய இந்த சொல்வழர் காடு முழுக்கவே அந்த கந்தக கலந்த காடு நீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மாஸ்பியரையே மாத்திருந்தாப்புல. எந்த ஒரு அங்க இருக்க குடிநீர்லயுமே மீன் இருக்காது. ஏன்னா அது உயிரினங்கள் வாழ தகுதி இல்லாதது. ஆனா குடிக்கலாம், அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இது ஸ்டார்டிங்லயே வரும். இதுல ஆரம்பிச்சு இவங்க இருக்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காடுகள் மாதிரி இல்லாம ஒரு ஃபேண்டசியா கொண்டு போயிருப்பாப்ல. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த புத்தகம் தர்மன் பேஸ் பண்ணி அப்படிங்கிறது இருந்தாலுமே, தத்துவங்கள் இது பண்ணி வந்தாலுமே எனக்கு வந்து மைண்ட்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சது வந்து அந்த இளையாதவருக்கான போர்ஷன் தான். அது என்ன ஆக்ஷன், அது ஒரு போர்ல ஜெயிக்கிறது, அதுக்காக பண்றது அதெல்லாம் தாண்டி எனக்கு அவரு கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு நகரம் கண்ணு முன்னாடியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்குள்ள சண்டையினால ஆரம்பிச்சு இடிஞ்சு போறது வந்து ரொம்ப நல்லா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாப்ல. எப்படின்னா ரொம்ப சாதாரண சண்டை ஆரம்பிக்கும். போய் ஒரு பாமா போய் ஏதோ ஒண்ணு பேச, சத்தியபாமா பேச, பதிலுக்கு பலராமனோட பொண்டாட்டி வந்து பேச, வெளியே போயிருந்த இளையாதவரை வந்து சமாதானப்படுத்த, அது ஒரு கட்டத்துல முத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இவரை போய் ஒரு வாரம் ஒன்னாவது இருக்கணும்னா அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கிராஃப் அப்படியே காட்டுவாங்க. இது சாதாரண சின்ன பிரச்சனையா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்குள்ள ஒரு விசா வச்சிருப்பாங்க. இவங்க காவலுக்கு போகாம போறது, அதுக்கு பதிலுக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கறது, எடுத்து பேசுறவனோட கருவில் ஏத்துறது, திடீர்னு அவன் இந்த பக்கம் இருக்கிறவங்க ஊரோட பேரு மறந்துச்சு, பலராமனோட ஒய்ஃப், அவங்க வந்து இது பண்றது. அப்போ அந்த ஒரு ரொம்ப முத்தாத டைம்ல கிருஷ்ணன் வந்து 2 பக்கமும் உனக்கு இல்லாத உரிமையா 2 பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருப்பாப்ல. ஒரு கட்டத்துல வெளியே இருந்து ஒருத்தன் போருக்கே வர அளவுக்கு இது இதாயிடுச்சு அப்படிங்கிறப்ப அப்படியே குணத்தை மாத்திருவாப்ல. அவங்க இது வந்து நம்ம வெய்யோன்ல பார்த்திருப்போம்.
கர்ணனோட பொண்டாட்டி வந்து கர்ணனை அவமானப்படுத்திட்டே இருக்கிறப்ப, நீங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா உங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கொண்டு உங்க நாட்டையே இது பண்ணி இது போட்டு உழுதுட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க வந்து கிருஷ்ணர் அது மாதிரி அவங்க அண்ணன் பொண்டாட்டியை மிரட்டுவாப்புல. நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நீங்க தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட பிறந்த எல்லாரையும் கொண்டுருவேன். யோசிச்சு பாருங்க. தம்பி ஒரு அண்ணன் பொண்டாட்டிங்கிறவங்க தம்பி எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்குங்கிறது ஒரு கொலை மிரட்டல்ல போய் முடியும். அவன் அந்த இதுல வந்து ஒரு போர் நடந்து வெற்றி இது பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணதுக்கு அப்புறம் பலராமன் வரும்போது மொத்தமா எல்லாமே சீனே மாறிடும். எல்லாமே உடஞ்சிடும். இளையாதாட்டம் முன்ன மாதிரி ஒட்டவே மாட்டாப்புல. 2 அடியாவது அடிச்சிருங்கன்னு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே புரியலங்கப்பல. அப்புறம் நாட்டை விட்டே நகரத்தை விட்டே போயிடுவாப்புல. அந்த தனிமை தீர முடியாம தான் அவரு இந்த காட்டுக்கே வருவாப்புல. யாருக்கு அர்ஜுனனை பார்த்து அவங்கள கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் வருவாப்புல. எனக்கு அது படிக்கிறப்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது வெண்முரசுல படிச்சது மட்டும் இல்ல, ஜென்ரலா யோசிச்சேன். கிருஷ்ணன் பிறக்கும் போதுல இருந்து யாதவர்கள் யயாதி காலத்துல இருந்தே போவோமே, அங்க இருந்து ஆரம்பிச்சு யாதவர்கள் எப்படி எப்படிலாம் டிராவல் பண்ணாங்க, இவன் கஷ்டப்பட்டு எப்படி ஒரு நகரத்தை உருவாக்குறான், உருவாக்கி எப்படி இவன் கண்ணு முன்னாடியே கடைசியா அழியுது, இவன் பசங்க பீரியடு, அது எல்லாத்தையும் யோசிச்சா அது தனியாவே ஒரு கிருஷ்ணன் ஒரு மாடர்னா மட்டும் பார்த்தாலே அது ஒரு தனி காவியமா இருக்கு. பாண்டவர்கள்லாம் வந்து சைட் கேரக்டர்ஸ் மாதிரி. ஏன்னா இதுலயே வரும், இவன் பார்த்து பார்த்து வளர்த்த இனக்குடி இவனை சமாதான தூது போனப்ப இவனையே கட்டி போட்டு இவனையே மிரட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த இது இவன் சொல்ற மாதிரி தான், டே என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் தான். ஏண்டா அவன் கட்டி போட்டு அவங்ககிட்ட சமாதானம் வேற பேசுறீங்களாடா, அவன் பேசிட்டு அவனை அமுத்து, ஓகே நானும் உங்களை அடிக்க மாட்டேன் நீ எங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்லி சமாதான தூது பேசிட்டு அனுப்பிவிடுவாங்க. இத்தனை வருஷம் இவன் கூட பழகி இவனை சொந்த தாய்மாமன் நெஞ்சு கிழிச்சு வளர்த்த ஒருத்தன் சமாதானம் பேசிட்டு போயிட்டான், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான்னு இவங்க எப்படி நம்பியிருப்பாங்க, எப்படி பயம் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா போன அடுத்த நாளே எல்லாரையும் கொண்டுரும், மிச்சம் இருக்கிற எல்லாருக்கும் தொழும்பு குறி போட்டுருவான். அதாவது அவன் திரும்ப வந்து நகர்மன்றல சொல்லுவான் இல்லையா, இனிமே இங்க இனக்குழுவே கிடையாது, இங்க யாதவர்கள் மட்டும்தான், என் பேச்சுக்கு மறுபேச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்தையே ஒரு மயான அமைதிக்கு மாத்துவான் இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு காவிய தருணம்லாம். அதாவது இதை அவன் விரும்பி பண்ணல, இதை பண்ணதுக்காக வருத்தமும் படுவான், பட் வேற வழி இல்லை. இவனோட நோக்கத்தை அந்த நகரத்துல யாருமே புரிஞ்சுக்கல, அதோட சீரியஸ்னஸ் யாருமே புரிஞ்சுக்கல. அவன் பொண்டாட்டி, அவன் கூட பிறந்த அண்ணன், அவன் குடி எதுவுமே புரிஞ்சுக்கல. பட் வேற வழி இல்லை, இந்த இதை வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் செஞ்சுக்கிட்டே போவான். அதுக்கு அவனுக்கு வேற வழியும் இல்லை. அது ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து அவனோட சாந்திமணி குருநிலையோட இதோட கனெக்ட் பண்ணும்போது அவர் அப்பவே அந்த லீலை பத்தி சொல்லும்போது சொல்லிடுவாப்புல, இது என்னடா நான் இது வரைக்கும் பண்ண அழிவு, நான் இதை விட பெரிய வேல்யூ பண்ண போறேன், பல மாடல்களை பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த குருஷேத்திர ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும். அதெல்லாம் செம்மையா எழுதியிருப்பாப்புல. அப்புறம் கடைசியா தர்மர் ஸ்டார்டிங்ல திரௌபதிக்காக ஏங்குறது, அப்புறம் ஒரு குரங்கு குட்டியோட தெரியறது, காடு காடா அலையிறது, கடைசியா தன்னிலை அறியறது அப்படிங்கிறது இது உண்மையிலேயே ரொம்ப சின்ன புத்தகம் தான். நம்ம வந்து இது படிச்சோம், நீளம் வந்து 41 நாளா நம்ம படிச்சோம், இது வெறும் 60 நாள் தான், குட்டி புத்தகம் தான். பட் வந்து நம்ம சினிமால கதைகள்ல படிச்சது எல்லாமே காட்டுக்கு போற வரைக்கும் ஒரு கதை, அடுத்த உடனே டைரக்டா யுத்தத்துக்கு போயிடும். சினிமால அது சீரியல் எல்லாத்துலயுமே நீங்க காடு போர்ஷன்ங்கிறது தான் ரொம்ப பெருசு. அதை வந்து இன்னும் நம்ம போறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுக்கு நம்மளை தயார் பண்ற புத்தகமா சொல்லுவார் காடை வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் இந்த காட்டுக்குள்ளேயே சில வதங்கள் இருக்கு. அர்ஜுனன் போர்ஷன் அவன் காட்டுல பண்ற சாகசங்கள்லாம் சிலது இருக்கு, கடது கொஞ்சம் ரீஎன்ட்ரி எல்லாம் இருக்கு. அவங்க மறுபடியும் கர்ணன் துரியோதனன் சேனை வந்து கந்தரோட்டு தோத்து, அது நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்குமே அச்சாரம் போட்ட மாதிரி இது இருக்கு. சுழலர் காடு நம்மளோட நீண்ட வாசிப்புல இதுவும் ஒரு முக்கியமான புத்தகமா தான் பாக்குறேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி நான் இதுல கிருஷ்ணனோட போர்ஷன் மட்டும் தனி கவனத்தோட படிக்கிறேன். மற்றபடி எனக்கு இதுல இந்த தத்துவத்துல பெருசா இந்த தடவை எதுவும் ஈடுபாடு வரல, அதனால நான் அதுல எதுவும் குறிப்பிடுக்கல. இன்னும் மற்றவங்க ரிவ்யூஸ் இந்த
அனுராதா மேம் பேசுனது, பிரியா பேசுனதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நான் திரும்ப மற்ற எல்லாரோட ரிவ்யூஸும் படித்து இந்த தத்துவங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். நன்றி. வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்கா? ரிவ்யூஸ் நானா பேசலாமா? பேசுங்க. ரிவ்யூஸ் நான் எதுவுமே படிக்கல. ஏன்னா எப்பவுமே அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும்ன்றது. ரெண்டாவது நான் எழுதவும் இல்லை. ஏன்னா அதே எழுதிட்டு அதே பேசுற மாதிரி தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேற வேற மாதிரி எழுதுறதுக்கு நேரமும் இல்லை. ரெண்டாவது அந்த மாதிரி இதை எழுதவும் முடியாதுன்னு தோணுச்சு. அதனால நான் பேசிட்டு எழுதிக்கலாம். ஏன்னா எப்படியும் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து பேசுனது போக மீதி எழுதினா கூட எழுதிக்கலாம், கலந்து எழுதிக்கலாம்னு. இப்போ 2-3 சொல்ல விட்டு போயிருந்தது. ஏன்னா யார் யார் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. அதையே ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. உண்மையிலேயே இப்போ கதிர் சொன்ன மாதிரி நீங்க பேசுறது மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். அதனால சொல்றேன், தர்மருக்கு இது ஒரு நல்ல பாடம். நல்ல சரியான எக்ஸ்பீரியன்ஸ். பாடம்னு சொல்ல முடியாத அவர் கத்துட்டு இருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில யாராவது ஒருத்தருக்காக அந்த ஃபேமிலியவே மன்னிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது, இவ்வளவு நாளா இந்த பையன் ஒரு பையன் நல்ல பையன் இருக்கான், அவனுக்கா மன்னிக்கலாங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ரொம்ப பாராட்டணும் கடைசி வரைக்கும். அப்ப அந்த இடத்துல கேள்வி கேட்டு இந்த 4 பேரையும் மீட்டு கொண்டு வரணும் அந்த குளத்துக்குள்ள அப்படிங்க அந்த இதுல இருந்து கொண்டு வரும்பொழுது தர்மருடைய வார்த்தையினாலதான் 4 பேருமே மீண்டு வராங்க. அதனால இவ்வளவு நாள் அவர் செஞ்சதை தவறா, அவர் ஒண்ணுத்துக்கும் ஆகாதவரா, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. அவர் அப்படிதான் எல்லாம் தெரிஞ்சு கணக்கு போட்டுதான் பாஞ்சாலி கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால இப்ப எதுலயுமே குற்றம் சொல்றதுக்கு நான் எல்லாரையும் அழிச்சு குருதியாடதான் நான் பிறந்திருக்கேன்னு எப்படி கிருஷ்ணன் சொல்றாருன்னா, இந்த லீலை நான் நிகழ்த்த போற லீலை குருதி வாசனையோட இருக்கும். இதெல்லாம் என்ன இப்போ நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், இதெல்லாம் என்ன குருதி களமாடுறது, நான் இன்னும் ஆட போறேன். ஒரு குருதி கடல்ல நீந்திதான் இந்த உண்மையான லீலைன்னா என்னங்கிறத உங்களுக்கு காமிக்க போறேங்கிற அதே மாதிரி காமிக்க போறேன்னு சொல்றாரு கிருஷ்ணர். அதே மாதிரி அவளுமே நான் பிறந்ததே அதுக்குதான், எல்லாரையும் பழி வாங்கிட்டு அந்த குருதியை பாக்குறதுக்காக தான் நான் பிறந்ததே, என்னையெல்லாம் நீங்க நிறுத்த முடியாது, சமாதானம் ஆகிடு அப்படிங்கறத 2 பேருமே அதான் சொல்றாங்க. சோ தர்மரை நம்ம கிண்டல் பண்றோம், எதுவும் பேசுறது இல்ல, ரொம்ப அமைதியா இருக்காரு, எதுக்கும் ஆகாத மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே இவ்வளவையும் தாண்டி இவங்க அந்த காட்டுக்குள்ள தாண்டி வராங்க, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இவர் நேரடியா பேசி தெரிஞ்சுக்கிறாரு, இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவரை இந்த இடத்துல ரொம்ப ரசிக்கிற மாதிரிதான் இருந்தது. கடைசி அத்தியாயங்கள்ல தர்மர் நிறைய பேசுறது, ஒரு ஆசிரமத்துல ஒரு குருநிலையில பேசாமையே இருக்காரு. அதுக்கு பிறகு அது பேசாம இருக்கிறதுனால அந்த சொற்கள் என்ன ஆகுன்றத ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேசுறாங்க. நகுலன் சகாதேவனையே பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கறத அவர் கொண்டு வர்றது ரொம்ப நல்லா இருந்தது. கான்வர்சேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா தர்மர் கிட்ட கிருஷ்ணர் கன்ஃபஸ் பண்ற இடங்கள் ரொம்ப அருமையா இருக்கும். என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கன்னு தர்மர் கிருஷ்ணரை சொல்ற அளவுக்கு கிருஷ்ணர் பேசிடுவாரு. அப்புறம் இன்னும் ஒரு இது சொல்ல விட்டு போயிடுச்சு. யார் யாருடைய குணம் ரிவீல் ஆகுதுங்கிறதுல சகாதேவன் விதுரரை ஒரு வாட்டி சொல்லுவான், நீங்க இங்க காட்டுல எல்லாம் இந்த வேஷம் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு அங்க அமைச்சரா இருந்து உங்க அண்ணன் ராஜாங்கிற பேர்ல நீங்க நாட்டை ஆண்டுகிட்டு அங்க நீங்க ஒரு லாபி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு விருப்பமான செயலு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க காட்டுக்குள்ள உண்ணா நோன்பு இருக்க, எங்களுக்காக வந்தேன், நாங்களாம் பசங்க, நான் நியாயத்தை காப்பாத்துறேன்னு சொல்றதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி முகத்துல அடிச்ச மாதிரி அத நேரடியாவே சொல்லிடுறான். நகுலன் சகாதேவனும் பேசுறது எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கும். நகுலன் திரௌபதி கிட்ட சொல்லுவான், 4 பேர்ட்டையும் திட்டு வாங்கி 3 பேர்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு அவ வருவா, தர்மர் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாரு. பீமர் எங்க அண்ணன் சொல்றதா பண்ணுவேன்னு சொல்லிடா, உனக்காகலாம் எங்க அண்ணாலாம் எதிர்த்துக்க முடியாதுன்னு அர்ஜுனன் சொல்லிடுவான். இவன் கூட சகாதேவன் கூட பேசாம இருப்பான். அப்ப நகுலன் சொல்லுவான், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது, உனக்கு வஞ்சமே கிடையாது, நீ பண்றதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, நீ அவங்கள மன்னிக்க ஆரம்பிச்சுட்ட, ஒண்ணுமே பண்ணாம போயிடுவாங்களோங்கிறதுக்காக நீ இப்ப பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை ரிவீல் பண்ணுவான். அந்த 2 கணமும் ரொம்ப நல்லா இருந்தது. சோ இப்ப தர்மரை பத்தி அதை நான் சொல்லாம விட்டுட்டேன், அதுக்காக தான் கூப்பிட்டேன். ஏன்னா தர்மரை பத்தி முழுமையா அறிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புத்தகம் உதவி இருக்கு. சொல்வளர் காடுங்கிறது நீங்க யாரும் ஒதுக்கிறதுக்கான புத்தகம் கிடையாது, நாட்டு ஒர்த்துன்னு ஒரு வார்த்தையில நீங்க தள்ளிடுறதுக்கான புத்தகம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பாட்டு வந்தா வெளியில டீ குடிக்க போயிடுறது, தியேட்டர்ல இருந்து எந்திரிச்சுங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஒரு காவியம்ங்கிறதுல நமக்கு விறுவிறுப்பான காட்சிகள் இருக்கும்,
ஒரு கேரக்டரை பத்தி விவரிச்சு சொல்லும்பொழுது இந்த மாதிரி சட்டிலான விஷயங்களும் இருக்கும். எல்லாமே சேர்ந்ததுதான் காவியங்கிறத புரிஞ்சுக்கணும். நாமளும் கடந்து வரும்பொழுது நமக்கும் ஒரு அனுபவமா தான் இதை எடுத்துக்கணுமே தவிர நாட் ஒர்த்துங்கிற ஒரு வார்த்தையை டக்குன்னு பயன்படுத்திடுறத வந்து ஒரு 750 பக்க புஸ்தகத்துக்கு நம்ம நியாயமா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேங்க. நன்றி. ஓகே, வேற யாராவது கருத்துக்கள் இருக்கா? வேற யாராவது பேசுறீங்களா? ஓகே, வெற்றிகரமாக 11 புத்தகங்களை குழு வாசிப்பில் வாசித்திருக்கிறோம். இன்னும் 15 புத்தகங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு 3 வருட வாசிப்பு இடம் இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம், தொடர்ந்து கலந்துரையாடுவோம். நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.